ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनौ मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंस चैतन गौरवादिहननौ कुन्ती सुधा पालनौ एतद् भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतम्। ஒரு ஷார்ட் ரீகேப் பார்ப்போம். தசகம் 37 முதல் ஸ்லோகத்துல தேவாசுர யுத்தத்துல நிறைய பேருக்கு பகவான் மோட்சம் கொடுக்கிறார். ஆனா சில பேருக்கு என்ன இருந்ததுன்னா கர்ம வசத்தினால மரோஜன்மம் எடுக்க வேண்டி வருது. காலநேமிக்கு கம்சனாக பிறக்கிறானுவா. அப்போ அந்த சமயத்துல என்ன இருந்ததுன்னா இவ அசுரர்களுடைய அந்த கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுறது. அப்ப நிறைய யஜ்ஞங்களுக்கு எல்லாம் தடங்கள் வருது. இப்போ பூமி தேவி ரொம்பவும் கலவரப்பட்டு பிரம்மாவை நோக்கி கிளம்புறா. பிரம்மாவை ஆசிரியச்சுட்டு சத்தியலோகத்துக்கு போற பூமி தேவி. அங்க போகும் பொழுது ஏற்கனவே தேவாதிகள் எல்லாம் அங்க குழுமி இருக்கா. ஏன்னா அவளுக்கு அதே ப்ராப்ளம் தான். ஏன்னா யஜ்ஞங்கள் எல்லாம் தடைப்பட்டு போறது இந்த அசுரர்கள்னால. அவ ஏற்கனவே அங்க குழுமி இருக்கா. 2வது ஸ்லோகத்துல பூமி தேவி என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய இந்த நிலைமை தேவாதிகளுக்கு எல்லாம் நன்னா தெரியும் பார் அப்படின்னுட்டு பிரம்மாவை பார்த்து சொல்றான். அப்போ பிரம்மா எல்லாரையும் சுத்தி பாக்குறார். சுத்தி பார்த்துட்டு அவருக்கு தெரிஞ்சு விடுறது. அவர் என்ன பண்றாருன்னா உடனே தியானத்துல ஆழ்ந்து போயிடுறார். பிரம்மாவுக்கு எப்பவுமே தியானம் தான் ரொம்பவுமே பிரதானம் அவருக்கு. சோ அவர் தியானத்துல ஆழ்ந்து போயிடுறார். அப்புறம் ஸ்லோகம் 3ல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சிவனை முன்னிட்டு நம்ம எல்லாரும் பார்க்கடலுக்கு போவோம். பகவான் ஸ்ரீவன் நாராயணன் அவர்தான் இதுக்கு தீர்வை கொடுக்க முடியும். அதனால நம்ம அவரை போய் அணுகுவோம் அப்படின்னு சிவனை முன்னிட்டு இவ எல்லாரும் பார்க்கடலுக்கு போற. அங்க பார்க்கடல்ல அந்த நிலைமை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் சிவன் பட்டத்திரி. பூலா காத்து வீசுறதாம் அங்க. அப்ப எல்லாருடைய மனசும் ஒரே ஒரு நினைப்பு தான் அவளுக்கு, பகவான் எப்படியான்னு பார்த்து அவளுடைய சங்கடத்தை சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு எப்படியானு கிடைக்கணும்னுட்டு. அப்போ பகவானுடைய அந்த எண்ணம் என்னங்கிறது பிரம்மாவுக்கு அவருடைய மனசுலயே தெரியறது. இன்ட்யூஷன் சொல்லுவா இல்லையா? சோ அவருக்கு மனசுலயே தெரியறது. இப்போ மனசுல அவருக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா பகவான் ஒண்ணும் பார்க்க முடியறது இல்லை. பிரம்மாவுக்கு அந்த தொப்புள்குடி உறவு இல்லையா? அதனால அவருக்கு பகவான் சொல்லறது அவர் மனசுல அவருக்கு நன்றாக படுறது அவருக்கு. அப்ப அவர் என்ன பகவான் என்ன சொல்லி இருக்காருன்னா, அது நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பாக்குறோம். பகவான் என்ன சொன்னார், அதாவது பகவான் என்ன நினைக்கிறார், அவர் சொன்னதை தன்னுடைய ஹிருதயத்துல கேட்டதை இப்போ இவாளுக்கெல்லாம் பங்கிட்டு சொல்றார் பிரம்மா. பிரம்மா என்ன சொல்றாருன்னா, பகவான் சொன்னாராம், எனக்கு உங்களுடைய நிலைமையெல்லாம் நன்றாக தெரியும். இந்த ஜனங்களுடைய இந்த அசுரர்களுடைய கொடுமைகள் எல்லாத்தையும் எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால நான் விஷ்ணு குலத்துல சமக்ராத்மனா சொல்றார். அதாவது எல்லா வேலரோடையும் நான் அவதரிப்பேன். அப்போ தேவர்கள் தேவாங்கனைகள் இவா எல்லாரும் அந்த விஷ்ணு குலத்துல யாதவ குலத்துல என் கூட உறப்பா வாழும். அப்போ அந்த யாதவ குலத்துல இருக்கிற அத்தனை பேரும் தேவர்களும் தேவாதிகளும் தேவாங்கனைகளுமாக்கும். தேவாங்கனைகள் மத்சேவார்த்தம் சொல்ற, எனக்கு சேவை பண்றதுக்கோசரம் அவளும் வருவா. அப்போ எல்லா கலையம்சத்தோட அவளும் அவதரிப்பா என் கூடன்னுட்டு பகவான் சொன்னதை கேட்டு அதை கேட்டத இவர் எல்லாருக்கும் சொல்றார். சிவனை முன்னிட்டு எல்லாரும் போயிருக்கா இல்லையா தேவாதிகள் எல்லாம். சோ அவர்கிட்ட சொல்றாரு. அப்போ அதை கேட்டுவிட்டு அடுத்த ஸ்லோகம் 6ல நம்ம பாக்குறோம். கர்ணரசாயனம்னு சொல்றார். காதுல இன்பத்தேன் பாயர்தான் எல்லாருக்கும். பகவான் பிறக்க போறார், நானே அவதரிப்பேன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்படி ஒரு சந்தோஷமா அவளுக்கெல்லாம். அப்போ அதெல்லாம் திருப்தி பட்டுண்டா அவ எல்லாரும் திரும்பி போயிடுறா. இந்த சமயத்துல மதுராபுரி
பகவான் பிறக்க போறாருங்கிறது தெரிஞ்சே என்னமோ சாநித்தியம் அந்த இன்னும் கொஞ்சம் கூட அதனுடைய மகத்துவம் கூடுறதுதான் மதுராபுரியில. அந்த சமயத்துல தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம். அடுத்து என்ன ஆகுதுன்னா, அந்த கல்யாணம் முடிஞ்ச பின்ன ஸ்லோகம் 7ல நம்ம பார்த்தோம். கம்சன் அவருக்கு ஏகப்பட்ட சீதனங்கள் எல்லாம் கொடுக்குறா தேவகிக்கு. கம்சனுடைய சகோதரி அல்லவா தேவகி. அப்போ அவளை மானிக்கிறதுக்கோசரம் இவரே இந்த தேரை ஓட்டிக்கிண்டு நகர்வலத்துக்கு கிளம்பிடுறார். அப்போ அந்த வழியில ஒரு அசரீரி கேட்கறது. அந்த அசரீரி உங்களுக்கு என்னன்னு தெரியும், அந்த டிசம்பார்டட் பாய்ஸ் சொல்லுவா இல்லையா, அந்த அசரீரி. அவர் பகவான் சொல்றாரா, இவளுக்கு பிறக்கிற 8வது குழந்தை உன்னை கொல்லும், உன்னை வதம் பண்ணிடும் அப்படின்ட்டு காதுல விழுறது கம்சனுக்கு. கேட்டானோ இல்லையோ உடனே தேவகியை கொல்லறதுக்கு வாழை உருவிடுறானா அந்த அந்த க்ஷணமே. ஏன்னா அவனுக்கு பயம். ஏன்னா மானிச்சுன்னா நகர்வலத்துக்கு எல்லாம் கூட்டின்னு போறான். ஆனா அசரீரியும் இப்படி 8வது குழந்தை தனக்கு எதிரின்ட்டு தெரிஞ்ச உடனே அவனுக்கு இப்படி ஒரு சடன்னா ஒரு பயம் அவனுக்குள்ள. அப்போ அந்த வாழை உருவிடுறான். ஆனா மட்டும் அடுத்த ஸ்லோகத்துல பாக்குறோம். ஸ்லோகம் 8ல வசுதேவர் கெஞ்சறார், நீ ஒண்ணும் பண்ணாதே, உன்னுடைய தங்கை இல்லவா, அப்புறம் ரொம்ப சின்னவள் அவள், அப்போ அதனால நீ அவளை விட்டு விடு. ஆனா அவன் தலைமையில முடிய பிடிச்சுன்னு விடமாட்டேங்கிறான். கடைசியில வசுதேவர் என்ன சொல்றாருன்னா, நான் எனக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் உனக்கு கொடுத்து விடுறேன், கொண்டு கொடுத்து விடுறேன், இப்ப நீ அவளை விட்டு விடுன்னு சொல்றான். அப்போ உடனே விட்டு விடுறான். அவன் விட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி போயிடுறான். அப்புறம் முதல்ல பகவானோட சகோதரன் கீர்த்திமான் பிறக்கிறான். அவர் பேர் கீர்த்திமான். பிறந்த உடனே அவர் வசுதேவர் சொன்ன மாதிரி கம்சன் கையில கொண்டு கொடுக்கிறார் வசுதேவர். கொடுத்த உடனே அந்த குழந்தையை பார்த்த உடனே அவனுக்கு மனசுல ஒரு கழிவிறக்கம் சொல்லுவா இல்லையா, என்னவானாலும் அமருமான் இல்லையா. அப்போ அதை கொல்லணும்னு மனசு வருதில்லை. சரோஜா உன்னோட வீடியோ இஸ் ஆன், வீடியோ மியூட் பண்ணலாம் சரோஜா. அப்போ அந்த குழந்தைய பார்த்த உடனே உன் மனசுக்குள்ள ஒரு ஈரம், அது கல்லுக்குள் ஈரம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு மனசு அழகி போயிடுறது. சரி, இது 8வது குழந்தை தானே தனக்கு எதிரி அப்படின்னு அந்த குழந்தைய அவ கையிலே கொடுத்துட்டு போயிடுறான். ஆனா அடுத்து என்ன இருந்ததுன்னா, நாரதர் வரார். ஏன்னா இது எப்படியான்னு ஸ்பீடா பண்ணணும் இல்லையா. நாரதர் அந்த சபையில அவன்கிட்ட சொல்றார், கன்சன்ட் சொல்றார். அவர் இந்த மாதிரி அவளோ யாதவபுரத்துல பிறந்தவ எல்லாரும் தேவர்கள், அப்புறம் தேவர்கள் எல்லாம் பகவான் கிட்ட பிரார்த்திச்சிருக்கா. அதனால அந்த ஹரிநாராயணன் ஒரு மாயாவி, அதனால கண்டிப்பா உன்னை வதம் பண்றதுக்கு யார பிறப்பவர், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி உன் மனசை கலைச்சு விட்டுடுறாரு. அப்ப கன்சன் என்ன பண்றாங்கன்னா, அவன் பிறக்கிற 6 குழந்தைகள் ஒன் ஆஃப்டர் தி அதர் எல்லாத்தையும் வதம் பண்ணி விடுறான். முதல்ல விட்டா இப்போ 6 பேர் வரிசையா. அந்த 6 பேருடைய பின்னாடி நம்ம அவ யாருன்னு அப்புறமா பார்ப்போம் நம்ம. சோ அந்த 6 குழந்தைகளையும் அழகா பிறக்கிறது ஒண்ணு மாத்தி எல்லாத்தையும் கொண்டு விடுறாங்க. இப்ப கடைசியா 7வது கர்ப்பம். 7வது கர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னா, பகவான் என்ன பண்றாருன்னா, இப்போ அந்த குழந்தை தான் ஆதிசேஷன். அந்த குழந்தைய எடுத்து அப்படியே ரோஹிணி வசுதேவருடைய இன்னொரு மனைவி, அவளுடைய கர்ப்பத்துல மாத்தி வச்சு விடுறாரு. இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இங்க இருந்து அங்க எடுத்து வச்சு விடுறாரு. அத சங்கர்ஷ்ணன்னு பேரு. பலபத்ரன், பலராமன், சங்கர்ஷ்ணன் நிறைய பேர் உண்டு பலராமனுக்கு. பண்ணிட்டு அதுக்கப்புறமா வசுதேவருடைய வீரியத்துல அதன் மூலமாக தேவகியுடைய கர்ப்பத்துல பகவான் நுழைஞ்சு விடுறார். இப்ப தேவகியோட கர்ப்பத்துல நுழைஞ்ச உடனே தேவாதிகளுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் புஷ்ப விருஷ்டி பண்றாரு. அப்ப அப்படியாக அந்த தசகம் முடியறது. அதாவது ஒரு முன்னோடியாக நமக்கு அமையிறது இந்த தசகம். பட்டத்திரி அதை முடிக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ரோக படலின், அதாவது என்னுடைய ரோகத்தை எல்லாத்தையும் எதிரூய அப்படின்ட்டு கேட்டுக்கிறார் பகவான் கிட்ட. அப்புறம் பக்தி பராந்தேகிமேன்னு சொல்றாரு, எனக்கு பக்தியும் கூட உன்கிட்ட அப்படின்னுட்டு ரொம்ப பணிவா வேண்டிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இனி அடுத்து அவருடைய அவதாரத்தை நம்ம பார்ப்போம். அவரோட அவதாரத்துக்கு பார்க்க போனா ஆகஸ்ட் 16 ஆகும். அஷ்டமி திங்கள்ல அவர் பிறக்கிறார். எனவே நமக்கோசரம் அவர் முதல்ல பகவான் வந்துட்டாரு. இப்ப அந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிப்போம். தசகம் 38ல இருந்து இப்ப ஆரம்பிப்போம் நம்ம கிருஷ்ணாவதாரத்தை. எல்லாரும் ரொம்ப ஆவலோட காத்துன்னு இருக்கோம் கிருஷ்ணாவதாரத்தை. அந்த சமயத்துல எப்படி அந்த அவதாரத்தை யாரெல்லாம் வரவேற்கிறா, என்னெல்லாம் நடக்கிறதுங்கிறத ரொம்ப அழகா வர்ணிச்சுட்டு போறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. ஆனந்த ரூப பகவன் ஐ தேவதாரே பிராப்தே பிரதீப்த பவதங்க நிரீயமானை
காந்தி பிரஜைரிவ கனாகன மண்டலைத்யாம் ஆவிருண்வதி விருருச்சே கில வருஷ வேளாம். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ஆரம்பிக்கிறதே ஸ்ரீமன் பட்டத்திரி ஆனந்த ரூப ஐயங்கிறார். அவருக்கு எத்தனை ஆனந்தமா இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தை எடுத்த உடனேயே அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தமா ஸ்ரீமன் பட்டத்திரிக்கு. அப்போ அவருக்கு அந்த பகவான் குருவாயூரப்பன் அவர் கண் முன்னால நின்றுட்டு இருக்காரு இல்லையா, அப்போ அந்த ஆனந்த ரூபமா அவருக்கு தெரிகிறாராம் குருவாயூரப்பன் ஸ்ரீமன் பட்டத்திரிக்கு. அப்போ ஆரம்பத்திலேயே ஆனந்த ரூபம் ஐ தே அவதாரேங்கிறார். உன்னுடைய அந்த அவதார காலம் பிராப்தே நெருங்கின்னு இருக்கு. பகவான் விஷ்ணு அல்லவா இப்போ கிருஷ்ணரா அவதரிக்கிறார். இப்போ அந்த காலம் நெருங்கின்னு இருக்கு. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் பிறக்க போறார். அப்போ அந்த காலம் நெருங்கின்னு இருக்கிற அந்த சமயத்துல அப்போ பிரதீப்த சொல்லிக்கிறதான் பிரதீப்த பவத் அங்க நிரீயமானேங்கிறார். பகவானுடைய அந்த அங்கம் அவர் இன்னும் பிறந்துட்டு இல்லை, தேவகியுடைய கர்ப்பத்திலேயாக்கும் அவர் இருக்கார் பகவான், இன்னும் ஒன்னும் அவதரிச்சுட்டு இல்லை. அப்போ அந்த உருவம் பவத் அங்க தங்களுடைய அங்கங்கள் நிரீயமானேங்கிறார். அதாவது அப்படி பளிச்சுன்னு தெரியறதாம், நிரீயமானேங்கிறார், வெளிப்படுறதாம். அதாவது அவர் பிறக்க போறார், அதுக்கு முன்னாலேயே அவருடைய அங்கம் அது வெளிப்படுறதாம், நிரீயமானேகி. இதுக்கு ரொம்ப அழகான ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரிங்க. காந்தி பிரஜைரிவ கனாகன மண்டலை தியாம்னா வானத்துல அந்த சமயத்துல அது வருஷ காலம், அதாவது மழை பெய்யற காலமாகும் அது. சோ அந்த மழை காலத்துல திக் கிளவுட்ஸ் கன சொல்ற அடர்த்தியான மேகங்கள், மேக மண்டலம் அப்படியே சூழ்ந்துன்னு இருக்கான் அந்த வானத்துல. அப்போ அந்த சந்திரனும் இடைக்கிடைக்கு இருக்கும் பொழுது அந்த மேக மண்டலத்துல நீங்க பாருங்க, அது எவ்வளவு காந்தியோட இருக்குல்ல, பிரகாசமா இருக்கு. அப்புறம் வான காலம் இருந்தாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். அப்போ இந்த சில்வர் லைனிங்னு சொல்லுவா, நீங்க பார்க்கலாம், அந்த மேகத்தை சுத்தி அந்த சில்வர் லைனிங் இருக்கும். அப்போ அந்த வானமும் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா நமக்கு மழை பெய்ய போறது அப்படி ஒரு எண்ணம் வருது இல்லையா, அப்போ கூலாயிடும். அப்புறம் இது நிறைய பர்பஸ், மழை பெஞ்சா நல்லது தானே இல்லையா. அப்ப எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மனசுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு சமயம். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த காந்தி, அதாவது அந்த மேக மண்டலத்தினுடைய அந்த எப்படி தெரியறது என்னன்னா, கனாகன மண்டலை தியாம் ஆவரண்வதி, அதாவது பகவானுடைய அந்த ரூபம் இருக்கு இல்லையா, இந்த ஆனந்த ரூபம் அது பிரதீப்தங்கிறார் முதல் 2ஆம் லைன்ல, அதாவது ஜொலிக்கிறதான். அப்போ அந்த ஜொலிக்கின்ற பகவானுடைய அந்த அவதாரம் இந்த ஜொலிக்கின்ற கருநீல மேகத்தை மறைக்கிறதான், ஆவரண்வத்தினா மறைக்கிறதான். அதாவது இந்த கம்பாரிசன் பாருங்க, அதுவும் நல்லா இருக்கு. அந்த மேக கூட்டங்களும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா அந்த மேக கூட்டங்களை பகவானுடைய அந்த அங்கத்தினுடைய அந்த அழகு, அந்த ஜொலிப்பு அது மறைக்கிறதா. அதான் ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்டரி பிக்சர்ல நாங்க அந்த மேக மண்டலங்கள், அதுல இருந்து பகவான் வேலை வர மாதிரி. அப்போ அந்த சப்போஸ் நம்ம அந்த சில்வர் லைனிங் சிலப்போ நம்ம பார்க்கும் பொழுது கிருஷ்ணரோட உருவம் நம்ம எந்த மனசுல நினைச்சுட்டு பாக்குறோமோ அந்த உருவத்தை நீங்க பார்க்கலாம் எப்பவுமே. இப்போ இதுக்கு நிறைய விதத்துல நீங்க இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போ தேவகியுடைய கர்ப்பத்துல பகவான் இருக்காரு. அப்போ கர்ப்பத்துல இன்னும் சமயம் ஆயிட்டுல இல்லையா, அந்த கர்ப்பத்துல இருக்கும் பொழுது அந்த கர்ப்ப கிரகம் எப்படி இருக்கும், அது அதாவது அந்த பிரசவத்துல அந்த உதரத்துல இருக்காரு இல்லையா அவர், அப்போ அதுவும் ஒரு இருட்டறை தானே, அதுவும் டார்க்கா தான் இருக்கும். அப்போ அந்த இருட்டறைக்குள்ள அவர் இருக்கார். ஆனா அந்த இருட்டறையில அவர் இருந்தாலும் அவருடைய அங்கம் பளிர்னு தெரியறதான். அப்போ அந்த இருட்டு அறைய நீங்க மேகத்துக்கு கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ அதுல இருந்து அவர் தேவகியுடைய அந்த வயத்துக்குள்ள இருக்காரு இல்லையா, அப்போ அது பளிச்சுன்னு தெரியறதான். அதான் ஆவரண்வத்திங்கிற மறைக்கிறதான், அந்த மேகத்தையே மறைக்கிறதான் அவருடைய தேகத்தினுடைய காந்தி. அப்போ இந்த மாதிரி நிறைய விதத்துல நீங்க அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த படத்திலே நீங்க பார்க்கலாம். அது அப்படியாக இவர் பிறக்கிறதுக்கு முன்னால இப்படி ஒரு சிச்சுவேஷன். அப்போ இது என்னன்னா ஒரு கம்பேரிசன், அதாவது இயற்கை பகவானுடைய வரவேற்கிறதா, ரொம்ப சந்தோஷப்பட்டு வழிவிட்டு கொடுக்கற மாதிரி. இப்போ பகவானுடைய அந்த அங்கம் அப்படி ஜொலிக்கிற மாதிரியும் அந்த இயற்கையை வழிவிட்டு கொடுக்கறது. அப்போ அந்த இயற்கைக்கு கூட வரவேற்கிறதா.
அப்போ நமக்கு நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்க போறது என்னன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இல்லையா? வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கு எப்போ அந்த குழந்தை பிறக்கும், எப்போ அந்த குஞ்சு குழந்தைய பார்ப்போம் அப்படின்னு மனசுக்குள்ள எப்போ அந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கும். இவரோ சாட்சாத் பகவான் இல்லையா? அப்போ அது இருட்ட அறையில இருக்கா, ஜெயிலையாக்கும் அவ இருக்கா. அதை இன்னொரு அர்த்தம் பாருங்க, இந்த ஜெயில்ல இருட்டா இருக்கும். ஏன்னா கம்சன் அப்படி ஒரு ஜெயில 2 பேரையும் அடைச்சு வச்சிருக்கான். அங்க ஒரு அழுக்கு விழிஞ்சுட்டு நீங்க பார்க்கல இல்ல, ஜெயில்ல எப்படி இருக்கும், கருங்கல் கோட்டையாட்டம் ஒண்ணு இருக்கும், ஒரு இடம் சின்ன ஒரு ஜன்னல் மேலே இருக்கும். அதுக்குள்ள அவ 2 பேரும் பாவ ராத்திரி, இது விளக்கு நடுராத்திரி ஆயாச்சு, விளக்கு கூட எரியாது, ஒரே இருட்டு. சோ அந்த இருட்டுக்குள்ள அந்த தேவகி அந்த தன்னுடைய ஊம்புல அந்த குழந்தைய தாங்கின்னு இருக்கா இல்லையா? அப்ப அவருடைய தேக காந்தி அந்த இருட்டு அறைய கூட பழிச்சுன்னாக்கிறதான். சரி, எத்தனை விதத்துல உங்களுக்கு அர்த்தம் தோணும். நீங்க படிக்க 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 உங்களுக்கு வித்தியாசமான அர்த்தங்கள் வரும். அப்போ அந்த இருட்டு அறை, அதே மாதிரி அந்த வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அதுவும் ஒரு இருண்ட அறை தான். அதே மாதிரி வெளியில இந்த மேகக்கூட்டங்கள் அதுவும் ஒரே இருட்டா இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாத்திலையும் ஒண்ணுல ஒண்ணு நீங்க பாருங்க, எல்லாத்திலையும் ஆவரண்பத்தி அவருடைய அந்த ஜொலிக்கின்ற அந்த தேகம் அப்படியே அதெல்லாம் மறைச்சு விடுறதா. தேவகி எத்தனை அழகா இருந்திருப்பாள் இல்லையா? தெய்வீகமான ஒரு பெண் அவள், ஸ்திரீ அவள். அப்ப அவள் அந்த தெய்வத்தையே சுமந்துன்னு இருக்காள். அப்போ அவள் எத்தனை அழகா இருக்கணும், தேவகி எத்தனை அழகா இருக்கணும், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ அந்த சிறை, அந்த சிறையில அந்த அந்த அறை இருக்கு இல்லையா, சிறைச்சாலையினுடைய அந்த அறையே பழிச்சுன்னு ஆயிடுறான். அவர் இன்னும் பிறந்துட்டுல, வயிற்றுக்குள்ளதான் இருக்கார். ஆனா அந்த இருட்டு அப்படியே போக்கி விடுறாராம் அவர். சோ இந்த மாதிரி நீங்க நிறைய அர்த்தம் எடுத்துக்கலாம். இத உத்பிரேக்ஷான்னு சொல்லுவான் கிராமர்ல, சமஸ்கிருதத்துல. உத்பிரேக்ஷானா அந்த ஒரு நேச்சரோட கம்பேர் பண்றது. இப்ப இந்த நேச்சர் இங்க மேகக்கூட்டங்கள். சோ அந்த மேகக்கூட்டங்கள் வரவேற்கிறது. அப்ப மேகக்கூட்டத்தை இவர் மறைக்கிறார் இல்லையா? பகவானுடைய அந்த பிரதீப்த ஜொலிக்கின்ற அந்த தேகம் அதை மறைக்கிறது. அப்ப இதை உத்பிரேக்ஷா அப்படின்ட்டு சமஸ்கிருதத்துல சொல்லுவா. சமஸ்கிருதம் படிச்சவளுக்கு தெரியும். அவர் எப்படியாக எப்ப பிறக்கிறாங்கிறது உங்களுக்கு எல்லாரும் அத்தப்படி நன்னாகவே தெரியும். ரோகிணி நட்சத்திரத்துல அந்த அஷ்டமி நாள்ல இல்லையா, அது வேனிங் அந்த அஷ்டமி திதியில பகவான் கிருஷ்ணபட்சத்துல அவர் பிறக்கிறார். அது ஆவணி மாசம், சிரவண மாசம்னு சொல்லுவா. இந்த சிரவணம்ங்கிறதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். வாமனாவதாரத்துல சிரவணம் அந்த சிரவணம்னு கேளு கேளு அர்த்தம். சோ அந்த மாசத்துக்கு கூட சிரவண மாசம்னு பேரு. அப்ப பகவான் அவதரிக்கிறது நம்ம கேட்கணும் இல்லையா? அதுவே ஒரு பெரிய புண்ணியம்தான். சோ அப்படியாக இது உங்களுக்கு நல்லா தெரியும். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அது வாகனம் அதெல்லாம் உண்டு. சோ அந்த நட்சத்திரம் அவருக்கு. சோ அன்னைக்கு அவர் பிறக்கிறார். அடுத்து பார்ப்போம் பகவான் பிறக்கிற அந்த வைபவத்தை. ஆஷாசு ஷீதலதராசு பயோததோயே ஆசாஸ்ரிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு நைஷா கரோதய விதௌ நிஷிமத்யமாயாம் க்லேஷாபஹத்ரி ஜகதாம் த்வமிஹா விராசி. ஆஷாசுங்கிற ஆஷாசுன்னு குவார்டர்ஸ், குத்தி. இவா ஜெயிலுக்குள்ள இருக்கா இல்லையா? ஜெயிலுக்குள்ள எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துங்க. ஒரே இருட்டு அறை, அதுக்குள்ள இருக்கா. ஆனா 4 பக்கமும் ஆஷாசுன்னு குவார்டர்ஸ் எல்லாம் சுத்தி மட்டும் எப்படி இருக்குன்னா சீதல தராசு, குளிர்ச்சியா இருக்கான். ஏன்னா அது வானக்காலம் இல்லையா? முதல் ஸ்லோகத்திலே பார்த்தோம். வருஷ வேளான்னு சொல்றாரு. வானர் அந்த மழை பெய்யற நாள் அது. சோ அந்த மழை பெய்யறதுனால என்ன இருந்ததுன்னா கூலா இருக்கு. சீதல தராசு, எங்க பார்த்தாலும் கூலா இருக்கான். பயோத தோயகி, ஜலம் விழுந்துட்டே இருக்கு இல்லையா? பயோத தோயகின்னு ஜலம். சோ அந்த ஜலம் விழுந்துட்டே இருக்கிறதுனால, மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால 4 பக்கமும் குளிர்ச்சியா இருக்கான். அப்போ அது எப்படி இருக்குன்னா ஆஷாசிதம் ஆப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு. அப்போ ஜனங்களுக்கெல்லாம் எப்படி தோன்றதுன்னா, நல்லவா சஜ்ஜனகான்றார், அதாவது நல்லவாளுக்கெல்லாம் எப்படி தோன்றதுன்னா, இந்த மாதிரி கூலா இருக்குன்னா ஏதோ ஒண்ணு நல்லது நடக்க போறது. நமக்கு இதுல மனசுல ஒரு சந்தோஷம், நமக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அதுதான் சொல்றாரு விவசேஷு ச சஜ்ஜனேஷுங்கிறார். அப்போ ஆஷா, அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, ஆஷான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நிறைவேற ஒரு மாதிரி ஒரு இன்ட்யூஷன் அவளுக்கெல்லாம். ஏன்னா அந்த கூல் என்வாயர்மெண்ட் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அப்ப அதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு தங்களுடைய ஏதோ நம்பிக்கை, நல்லது நடக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த கம்சன் படுத்துற பாடு எல்லாரும் வேதனைப்பட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு நல்லது நடக்க போறதுங்கிற ஒரு நம்பிக்கை. சோ அந்த நம்பிக்கையை கொடுக்கறதா அந்த ராத்திரி எல்லாருக்கும். சோ ஆஷாஷி ஆப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷுன்னு சொல்றாரு. அப்போ அந்த சமயத்துல
நீங்க வந்து அடுத்த லைன்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாகவத கம்பேரிசனுக்கு போகலாம். நைஷா கரோத் உதய விதோங்கிற. நைஷா கரோத்னு மொள்ள இந்த சந்திரன் வந்து உதயமாறாராம். இப்போ அந்த கிளவுட்ஸ் திக்கு கிளவுட்ஸ் இல்லையா, அந்த கிளவுட்ஸ் எல்லாம் இப்போ மொள்ள விலகும் பொழுது இப்ப சந்திரன் உதயமாகும். இப்ப நைஷா கரோத், அதாவது இந்த சூரியன் உதயமாற மாதிரி சந்திரன் அந்த சமயத்துல உதய விதோ அந்த சமயத்துல அது உதயம் பண்ணும் பொழுது நிஷி மத்தியமாயாம். மத்தியமாயாம நடு, நிஷி ராத்திரி, நடு ராத்திரியில எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நிஷி மத்தியமாயாம் பகவான், சமஸ்கிருதத்திலே நாங்க வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், கிளேஷாபகங்கிற, அதாவது மனசு எல்லாருடைய மனசுல இருக்கிற அந்த துக்கங்களை எல்லாம் போக்குறதுக்கு திரிஜகதாம், 3 உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய துன்பம் மனசுல வந்து யாருக்கெல்லாம் என்ன எல்லாமோ நமக்குத்தான் துன்பத்துக்கு குறவே இல்லை இல்லையே, எல்லாத்தையும் நம்ம இன்டர்பிரேட் பண்ணிப்போம், இமேஜின் பண்ணிப்போம். சோ இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த கிளேஷத்தை எல்லாம் எடுக்கிறதுக்கோசரம் திரிஜகத்தாம், உலகத்திற்கும் இருக்கிற ஜனங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கறதுக்கோசரம், ஆரோக்கியம் ஹெல்த் எல்லாம் கொடுக்கறதுக்கோசரம் விராசிங்கிறார். சமஸ்கிருத்திலே கொடுத்துருக்கோம் பாருங்க அதே லைன். சுவாமிஹா விராசி, தாங்கள் பிறந்தீராமே அப்படின்னுட்டு வட்டத்திரி குருவாயூர்பன் பார்த்து சொல்றார். அவருக்கு சகலமும் குருவாயூர்பன். சோ குருவாயூர்பன் பார்த்து சொல்ற, தாங்கள் அவதரித்தீராமே. ஜென்ரலா இந்த ஸ்லோகம் படிச்ச உடனே நீங்க வந்து 16 தடவை நாராயண நாராயணன்னு ஜபிக்கணும். சோ நீங்க வந்து சாண்டிங் சமயத்துல இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லோகம் முடிச்ச உடனே 16 தடவை நாராயணான்னு சொல்லி அவர் ஸ்துதி பண்ணணும். அதாவது நம்மளும் அவரை வரவேற்கிறோமா, பகவானை வரவேற்கிறதுக்குள்ள ஸ்துதி மாதிரி தான் அது நாராயணன்னு சொல்றது. சோ 4 அக்ஷரம் இல்லையா, சோ 4 × 4 16 டைம்ஸ் நீங்க சாண்ட் பண்ண எப்பவுமே. சோ அப்படியாக மனசுல இருக்கிற கிளேசங்களை எல்லாம் தீர்க்கறதுக்கோசரம், மூவுலகத்தில் உள்ள ஜனங்களுடைய கிளேசங்கள் எல்லாம் தீர்க்கறதுக்கோசரம் பகவான் அவதரித்தான். மிகாபிராசின்னு சொல்றார். மிட் நைட் நைஷா கரோத் உதய விதோ நிஷி மத்தியமாயாம். என்ன அழகா பயன் பண்ணிருக்காரு பாருங்க இல்லையா. அந்த சந்திரன் உதயமாறது நடுராத்திரியில அவர் பிறக்கிறாராம். இத வந்து பாகவதத்துல பாருங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இது புஷ்ப விருஷ்டி எல்லாம் பண்றா தேவாதிகள். இப்ப பாகவதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் இது 10ஆம் ஸ்கந்தத்துல எல்லாம் வருது, நீங்க படிச்சுங்கோ. அதுல வரிசையா அந்த அத்தியாயங்களை படிச்சான்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த சமயத்துல அவர் பிறக்கிற அந்த சமயத்துல தடாகங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, தாமரை தடாகங்கள் எல்லாம் இருக்கும். ராத்திரி நேரமா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ராத்திரி அந்த தாமரை தடாகங்கள்ல அந்த தாமரை எல்லாம் பூத்து குலுங்கிறதா, அதை இயற்கை கூட வரவேற்கிறதா பகவான். சோ தாமரைகள் இருந்து அப்படியே பூத்து குலுங்கிறதா அந்த தடாகத்துல. அப்புறம் இந்த யஜ்யங்களுக்கு எல்லாம் எப்பவுமே தடங்கல் பண்ணிட்டு இருப்பான் கம்சன். அப்போ அந்த சமயத்துல அந்த அந்த ஹோம குண்டத்திலிருந்து அந்த அக்னி கொழுந்து விட்டு எறியறதான் அந்த சமயத்துல, அவர் பிறக்கிற சமயத்துல. சோ அதை நீங்க பார்க்கலாம். அவ பண்ற அந்த யஜ்யத்துல எல்லாம் அந்த அக்னி வந்து கொழுந்து, அது கூட அந்த அக்னி கூட பஞ்சபூதங்கள்ல உள்ள அக்னி அது கூட சந்தோஷப்படுறது. மழை எல்லா பஞ்சபூதங்களும் எத்தனை சந்தோஷப்படுறது ஒவ்வொன்னையும் ஒரு அழகா சொல்லிட்டு போறாரு. சோ இந்த மாதிரி தேவாதிகள் எல்லாம் கிண்ணறர்கள் அவெல்லாம் என்ன பண்றாங்கன்னா வாத்தியங்களை எடுத்து வாசிக்கிறாள். அவ்வளவு சந்தோஷம், பகவான் பொருந்துட்டார்னுட்டு அவளுக்கு சந்தோஷம். சோ அவள் அந்த துந்துபி அது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாத்தியங்களை வாசிக்கிறாளாம். அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்திரீகள் எல்லாரும் நடனம் ஆடுறாளாம். புஷ்ப விருஷ்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த என்வாயர்மெண்ட் முழுக்க ஒரே. ஆனா என்ன, இப்ப இருக்கிற இடமும் ஜெயிலுக்குள்ள அவர் பிறந்திருக்கார். ஆனா இவ்வளவும் வெளியில நடக்கிற விஷயங்கள் சோ எல்லாமே மனசுல தோன்ற மாதிரிதான் எல்லாமே. ஏன்னா அந்த நீங்க பார்க்கலாம், அந்த ஜெயில அந்த கம்பிக்கு வெளியில அந்த சந்திரன் மெல்ல உதயம் வருது இல்லையா, அது ஒரே ஒரு வெளிச்சக்கீத்துதான் இப்போ அந்த ரூம்குள்ள வரும். அப்போ இவ 2 பேரும் அந்த குழந்தை பிறக்கிறா, அது அந்த மயக்க நிலையில இருப்ப இல்லையா தேவைக்கு, இவர் எப்படி கையில எடுத்து வச்சுட்டு இருக்காரு அந்த குழந்தைய. அப்போ அந்த குழந்தை வந்து அந்த அறையே அப்படி பளிச்சுன்னு ஆக்கி விடுறது பாருங்க. அப்போ அந்த சமயத்துல உலகத்தில் உள்ள எல்லாரும் வரவேற்று அவ்வளவு சந்தோஷப்படுறாளாம் அந்த சமயத்துல. இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இப்போ இங்க வந்து நான் ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுக்கறதுக்கு நான் விரும்புறேன், நீங்க பாத்துங்க அதையும். இப்போ இது என்ன கம்பேரிசன் என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட். இப்ப கிறிஸ்துவாளுக்கு வந்து அவர் வந்து நம்ம எப்படி கிருஷ்ண அவதாரத்தை எப்படி நம்ம பாராட்டணுமோ அவளுக்கு வந்து அவரை பிலீவ் பண்றா இல்லையா, ஒரு உத்தம புருஷர் அவர். இந்த மாதிரி ஜனங்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கிறதுக்கோசரம் அவரும் அவதாரம் எடுத்தார். இதெல்லாம் பைபிள்ல நம்ம
எல்லாரும் கேட்டு இன்னைக்கு கிறிஸ்டின் மிஷினரி ஸ்கூல் எல்லாம் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். இப்போ இது இந்த ஒரு நாள்ல, இந்த ஒரு புனித நாள் December 25th இல்லையா, இந்த புனித நாள்ல ப்ரீவியஸ் டே மிட் நைட்ல என்ன பண்ணுவாங்க, மிட் நைட்ல அவர் பிறக்கிறாரு இல்லையா, அதே மாதிரிதான். அப்ப பிறக்கும் பொழுது ஒரு ஆஸ்திரியாங்கிற ஒரு இடத்துல, அது 1818 அதாவது 1818 ஆண்டு, அந்த 1818 அந்த வருஷத்துல ஆஸ்திரியாங்கிற இந்த இடத்துல நிக்கோலஸ் சர்ச், செயின்ட் நிக்கோலஸ் சர்ச், அந்த இடத்துல ஒரு ஃபாதர் ஜோசப் மெஹர்னு பேரு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, பார்த்தும் போயிடுச்சு 19th century 1818ல அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் கிறிஸ்துமஸுக்கு ஒரு பாட்டை ஏற்றுறாரு அவர். ஹி கம்போஸ்ட் சாங். அப்ப அந்த பாட்டுக்கு என்னுடைய ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் இருக்க, அந்த டீச்சர்கிட்ட கொடுத்து மெலடி நல்ல ஒரு டியூன் போட்டு கொடுங்கன்ட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவரும் ஒரு அழகான டியூனை போட்டு கொடுத்துடுறாரு. இப்ப அதை பாடிட்டு வரணும். ஆனா என்ன ஆகுது, அன்பார்ச்சுனேட்லி எனக்கு என்ன ஆகுதுன்னா, இவ சர்ச்சில் இருக்கிற அந்த ஆர்கன் அது ஸ்ட்ரிங் உடஞ்சு போயிடுறது. அது எலிய கடிச்சோ என்னமோ ஆச்சு, அது வளர்ந்து அதை ஒரு ரிப்பேர் பண்றதுக்குள்ள நேரமும் இல்லை, அதை அப்படியே விட்டு போயிடுறது, அதை யூஸ் பண்ண முடியாது. அப்ப இவளுக்கு ஒரே இதா எடுத்து இவ என்ன பண்றது. அப்போ அது ஸ்கூல் மாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, அந்த கிட்டார் எடுத்துட்டாராம். கிட்டார் எடுத்து வாசிக்க அந்த பாட்டை எல்லாரும் பாடிண்டு அந்த சர்ச்சுக்குள்ள போறான். ரொம்ப அழகான ஒரு பாட்டு அது. நீங்க அந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா, என்னத்துக்கு இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்னன்னா, பாகவதத்துல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் இந்த பாட்டுலயே இருக்கு. அப்போ ஜனங்கள் எங்க இருந்தாலும் எண்ணங்கள் எல்லாம் ஒண்ணுதான் பாருங்க. அந்த ஆன்மீகம் உத்தமமான விஷயங்கள் எல்லாம் வரும் பொழுது எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அதனால நம்ம இது அந்த நாட்டுல அது வேற இது வேற, ஆன்மீக விஷயம்னு வரும்பொழுது எல்லாருடைய எண்ணங்களும் ஒன்னாத்தான் இருக்கும். இதை நீங்க ஆலோசிச்சு பார்க்கலாம். இப்பதான் நான் சொன்னேன், பாகவதத்துல அந்த எப்படி அந்த என்வாயர்மெண்ட் எல்லாம் எத்தனை அழகா இருந்தது, அத்தனை என்வாயர்மெண்ட் இந்த பாட்டுல வரும் பாருங்க. Silent night, holy night, all is calm, all is bright, round yon virgin mother and child, holy infant so tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. Silent night, holy night, shepherds quiet at the sight, glory stream from heaven afar, heavenly hosts sing hallelujah, Christ the Savior is born, Christ the Savior is born. Silent night, holy night, Son of God, love's pure light, radiant beams from thy holy face, with the dawn of redeeming grace. Jesus, Lord, at thy birth, Jesus, Lord, at thy birth. Silent night, holy night. So இந்த பாட்டை நீங்க பாருங்க, எல்லாம் எக்ஸாக்டா இந்த பாகவதத்துல இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கு பாருங்க. இப்போ அந்த குழந்தை எத்தனை டெண்டர் அண்ட் மைல்டு, எத்தனை பிஞ்சு குழந்தை இல்லையா, கரெக்டா அந்த பாட்டுல இந்த டெண்டர் அண்ட் மைல்டுன்னு வருது. ஸ்லீப் இன் ஹெவன்லி பீஸ், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த என்வாயர்மெண்ட் அவ்வளவு இருக்கு. ஆல் இஸ் காம், ஆல் இஸ் பிரைட். பாருங்க எத்தனை மர்ஜா இருக்கு அந்த பாகவத ஸ்லோகம். அது என்னைக்கோ எழுதுனது இல்லையா, 2ஆம் செஞ்சுரியில எழுதப்பட்டது வியாச பகவான். இதெல்லாம் அப்புறம் தான் வந்தது. பட் வாட் எவர் இட் இஸ், இந்த எண்ணம் ஒன்னா இருக்குங்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணத்தான் வேணும். அப்புறம் அடுத்ததுல பாருங்க, ஷெப்பர்ட்ஸ் குவாக்ங்கிறா. ஷெப்பர்ட்ஸ்னா ஆடு, அவ ஆட்டடையான்னு சொல்லுவோம், நம்ம மாட்டடையன். இங்க பகவான் மாட்டடையன், அங்க ஆட்டடையன், அவ்வளவுதான். ஷெப்பர்ட்ஸ் அந்த நாட்டுல அதெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. ஷெப்பர்ட்ஸ் குவாக், அதெல்லாம் சத்தம் போடும் இல்லையா, அது கூட வரவேற்கலாம், சந்தோஷப்பட்டு. ஷெப்பர்ட்ஸ் குவாக் அட் த லைட், அந்த பளிச்சுன்னு இந்த லைட் எங்க பார்த்தாலும் பளிச்சுன்னு இருக்கு. அப்ப அதுகளும் ஓ பகலா எடுத்தோ அப்படின்னு நினைச்சுன்னு அதுவும் குவாக்கு. அப்புறம் க்ளோரி ஸ்ட்ரீம் பாருங்க, அந்த ரிவர் எல்லாம் அப்படி ஓடிட்டு வரதான். க்ளோரி ஸ்ட்ரீம் ஃப்ரம் ஹெவன் அஃபார், எல்லாம் ஜனங்கள்லாம் சந்தோஷத்தோட அலபாஞ்சுட்டு வரதான் ஜனம். அப்புறம் ஹெவன்லி ஹோஸ்ட் ஹல்லேலூயா,
நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, கிண்ணர்கள், வித்யாதர்கள், தேவாதிகள் எல்லாரும் பாட்டும் டான்ஸும் அவளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு எத்தனை சந்தோஷப்படுறாவா. அதே மாதிரி அவ ஹalleluyaன்னு சொல்லுவா. எப்பவுமே சந்தோஷத்துல நம்ம சொல்ற மாதிரி அவ ஹalleluya, அதுதான் இங்க சொல்றாரு. ஹோஸ்ட், அதாவது ஹெவன்லி ஹோஸ்ட்ங்கிறது தேவாஸ். ஸோ ஹெவன்லி ஹோஸ்ட் சிங் ஹalleluya அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக கிரைஸ்ட் வாஸ் பார்ன்ங்கிறாரு. அப்புறம் அடுத்த லைன்ல பாருங்க, சன் ஆஃப் காட் லவ்ஸ் பியூர் லைட் இல்லையா, ரேடியன்ட் பீம்ஸ், அவருடைய பீம் முகத்திலிருந்து பிரதீப்தா சொல்றாரு இல்லையா ஸ்ரீமன் பட்டத்திரி, அப்படியே ஒரு பளிச்சுன்னு ஒரு முகமா. ஸோ ஃப்ரம் தை ஹோலி ஃபேஸ் அப்படின்ட்டு சொல்றேன் அந்த பாட்டுல. அப்புறம் வித் த டான் ஆஃப் ரிடீமிங் கிரேஸ், பார்க்கறதுக்கு அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இருக்கான். ஸோ ஜீசஸ் டாட் உன்னுடைய பர்த்தில் இப்படி இருந்தாமே அப்படின்னு இந்த பாட்டுல வருது. இப்போ இந்த பாட்டு பாருங்க உலகத்திலேயே அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் மிஷினரி ஸ்கூல்ல படிச்சவாளுக்கு எல்லாரும் தெரியும். அதர்ஸ் ஆல்சோ நோ இட். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஸ்கூல்ல, அதனால எவ்ரி கிறிஸ்மஸ்க்கு நானும் சேர்ந்து பாடுவேன். எனிவே தட் வாஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி விச் ஐ என்ஜாய்டு த்ரூ அவுட் மை டீச்சிங் இன் செயின்ட் ஆன்ஸ் ஹை ஸ்கூல். ஸோ அது எல்லாமே எல்லா இடத்துலயும் நம்ம நல்லது கிரகிச்சுக்கணும் இல்லையா. ஸோ ரொம்ப அழகான ஒரு இன்சிடென்ட் நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். அங்கேயும் பாருங்க, அங்கே சிறைச்சாலையில இருந்தா தேவகியும் வசுதேவரும், அங்கேயோ பாவம் ஒரு மாட்டுக்கொட்டாய், ஒரு மாட்டுக்கொட்டாய்க்குள்ள அந்த குழந்தை பிறக்கிறது. எல்லாம் சிமிலர் பாருங்க. அந்த பகவான் பிறக்கிறத எப்படி அவ என்ஜாய் பண்றா இல்லையா. அது ஏதோ நல்லது நடக்க போறது, ஒரு நம்பிக்கை. ஸோ இது மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஒரே மாதிரி. அதனாலதான் இந்த கம்பேரிசன் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அப்படியாக இந்த 2ஆம் ஸ்லோகத்துல பகவான் இப்போ பிறந்தாச்சு. ஸோ நம்ம நாராயண 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 நாராயணா. எப்போ இந்த 16 டைம்ஸ் நீங்க சொல்லணும் இந்த ஒரு ஸ்லோகத்தை படிச்சோம்னா. நீ அடுத்ததுக்கு போகலாம். बाल्यस्पृशापि वपुषा ददुषा विभूति उद्यत् किरीट खडगाङ्गद हारपासा शङ्कारि वारि जगधा परिभासितेन मेघासितेन परिलेसित सूतिगेः. வீடியோ இஸ் ஆன், ப்ளீஸ் செக் தட். வீடியோ ஆனா இருக்கு, வீடியோ ஆஃப் பண்ணும்போது யாரும் தெரியல எனக்கு. ப்ளீஸ் வீடியோ பாலச்சந்தர் பாத்துக்கோமா, வீடியோ இஸ் ஆன், வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பால்ய ஸ்பிருஷாபி, குழந்தை இல்லையா, பிஞ்சு குழந்தை ஸ்பிருஷாபி, அது குழந்தை பிறந்தா நம்ம பார்த்துக்குள்ள அப்படி பிஞ்சா இருக்கும், அதை தொடரத்துக்குள்ள நமக்கு பயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பால்ய ஸ்பிருஷாபி வபுஷா, வபுஷானா அந்த சரீரம் அவ்வளவு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா ததுஷா விபூதி, சின்ன குழந்தை இல்லையா, ஆனா கடுகு சிரித்தாலும் காரம் பெருசு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் பார்க்கறதுக்கு சின்ன குழந்தையா இருந்தாலும் அவருடைய விபூதி பெருமைகளும் அளவிடவே முடியாது. பகவானுடைய அந்த ஸ்போர்ட்ஸ், நீங்க அந்த அவதாரத்தினுடைய பெருமை எல்லாம், இதெல்லாம் சமுதிரத்துல நம்ம மணல் இருக்கு இல்லையா, அதை எண்ணி அதுக்கு இத்தனை இருக்கு, மண் துகள்க்கு இருக்குன்றனால சொல்ல முடியுமா, முடியாது இல்லையா. அந்த மாதிரி அவருடைய விபூதிகள், அதுதான் ததுஷா விபூதி. எப்படி இருக்காராம் பாக்குறதுக்கு, உத்யத் கிரீட கடகாங்கத ஹாரபாசா. உத்யத் கிரீடம், தலையில பாருங்க அந்த குஞ்சு குழந்தைக்கு ஒரு குஞ்சு கிரீடம், அழகா ஒரு கிரீடம் இருக்கு. அப்படி அவதரிக்கிறாராம் பகவான். இத்தனை ஆபூஷணங்களோட தேவைக்கு வசுதேவருக்கு முன்னால அவதரிக்கிறார் பகவான். உத்யத் கிரீடம், நல்ல உயர்ந்த ஒரு கிரீடம் அந்த தலையில. கடகம், தோல்ல வளையல் பாருங்க, கடகாங்கத, அங்கதத்துல அங்க தோல் வளையல், தோல்ல பாக்கலாம் அந்த வளையல், வங்கி சொல்லுவோம் இல்லையா, அந்த வங்கி போட்டு இருக்காராம். அப்புறம் ஹாரபாசா, கழுத்துல மாலைகள், ஹாரம், அது பாசா ஒலிக்கிறதா அந்த ஹாரம். அப்புறம் அது சங்காரி பாரி ஜகதா, சங்கு அரி பாரிஜன பத்மம் கதா, சங்காரி உங்களுக்கு தெரியும், சங்கு சக்கரம். சோ சங்கு சக்கர கதாதாரிய பகவான் பிறந்திருக்காராம். அந்த சூதிகேகம் என்ன ஜெயில்ல பிறந்திருக்கார், இத்தனை அலங்காரத்தோட. சங்காரி பாரி ஜகதா பரிபாசித்தேன ஜொலிக்கிறாராம். அந்த கிரீடமும் அந்த சங்கு சக்கர கதம், அந்த ஹாரமும் கங்கணம் காலில் எங்க பார்த்தாலும் ஜொலிக்கிறார் பகவான். மேகாசித்தேன, கருணீல மேகம் போன்ற தேகம் அவருக்கு இல்லையா, எத்தனை அழகா இருக்கு. பால்ய ஸ்பிருஷாபி, குழந்தை, பிஞ்சு குழந்தை, அது கருணீல கருங்குஞ்சு சொல்லலாம்
இல்லையா? அந்த தேகம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? அது பலராமன் நல்ல சகப்பு, ஆனா இவரோ கருப்பு. சோ மேகாசித்தேன பரிலேசித அப்படி ஜொலிக்கிறாராம். பரிலேசித சூத்திகேஹே, சூத்திகேகனும் பிரசவ அறை, பாவம் ஜெயில் தான் வாழ்க்கை பிரசவ அறை. சோ அந்த பிரசவ அறையில இந்த இருட்டுல பாருங்க, அங்க இருந்து ஜன்னல் வழியா அந்த அஷ்டமி நாள்ல இருக்கிற அந்த சந்திர உதயம் மாறும்போது அந்த வெளிச்சம் மட்டும் ஒரு கீத்து உள்ள வருது, அவ்வளவுதான். ஆனா இவருடைய அந்த பூஷணங்கள் எல்லாம் போட்டு இருக்காருலே, அதுவே தக தக தகன்னு சொல்லிக்கிறதா. நீங்க வந்து பாகவதத்திலயும் இருக்கு இதே மாதிரி. நீங்க அதுவும் படிச்சும்போது தசமஸ்காந்தத்துல வருது. தசமஸ்காந்தத்துல அத்தியாயம் 3ல மார்க் பண்ணிக்கோ. அதுல வந்து தமத்புதம் பாலகமம்புசேஷனோ சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம். இப்ப ஸ்லோகம் கொடுத்திருக்கோம், நீங்க பாத்துங்க. இங்க எப்படி இருக்கார் பகவான் பாருங்க. இது பாகவதத்துல 3வது அத்தியாயத்துல 9, 10 அந்த ஸ்லோகங்கள் இது. அதே மாதிரி அதேதான் ஸ்ரீமன் பட்டத்திரி இங்க சொல்லியிருக்கார் நாராயணியத்துல. தமத் அற்புதமாக இருக்கா. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷனம், அம்புஜேக்ஷ அக்ஷம் கண்ணு தாமரையாட்டம் இருக்கா. சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம், சங்க சக்கர கதாதாரியா இருக்கார் பகவான். இத்தனே 4 கையில அழகா வச்சுட்டு இருக்காரு பாருங்க. ஸ்ரீவத்ஸலக்ஷம், ஸ்ரீவத்சம் வேற, ஸ்ரீவத்ஸலக்ஷம் கலசோபி கௌஸ்துபம், கௌஸ்துபம் இவருக்கு ரொம்ப பிடிக்குமே. சோ கௌஸ்துவம் அந்த நெக்லஸ்ல அந்த நடுவுல அந்த கல்லு ரொம்ப இஷ்டமா இருக்கு. கௌஸ்துவத்தை தான் மாட்டின்னு இருக்கிறான். இப்போ கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம், பீதாம்பரம் இல்லையா அவருடைய இது மஞ்சவஸ்திரம் ரொம்ப இஷ்டமானது அவருக்கு. சோ அது பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம், அப்படி சந்தனம் பூச்சித மணக்கிறாராம் பகவான் அந்த குஞ்சு குழந்தை. மகார் வைடூரிய கிரீட குண்டல, மகார்ஹ வைடூரிய கிரீட குண்டல, கிரீடம் காதுல குண்டலம். துஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம், குந்தலம் குண்டலம் குந்தலம் குந்தலம்னா சுருட்டு சுருட்டியா முடி பாருங்க. பகவானுக்கு அழகா இருக்கும், சுருட்டியா கத்த கத்தையா முடியும். குந்தலம் சஹஸ்ர குந்தலம்ங்கிற இத்தனை ஆயிரக்கணக்கான சுருட்டு முடியாம அவருக்கு. உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபி, கங்கணம் அது இது காலில் பாருங்க, கொலுசு நூப்புர் அது இது எல்லாமே தங்கத்துல துளிக்கிறதா அவருக்கு. உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபி விரோச்சமானம், அப்படி இருக்காராம் பகவான் பாக்குறதுக்கு. வசுதேவ ஐக்ஷத, வசுதேவர் பாக்குறாராம் இப்படி. அவருக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கு இல்லையா, தனக்கு பிறந்தது தெய்வீக குழந்தை, தெய்வமாக்கும் அவர். அப்போ அந்த குழந்தை இப்படி பாக்குறாராம். வசுதேவ ஐக்ஷத, அழகான ஸ்லோகம். இது பாகவதம் படிச்சுட்டே வாங்க, கூட கூட ரொம்ப நல்லா இருக்கும். வரிசையா அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு சாத்தியமா இருக்கும். யாரும் பாலச்சந்தர் எஸ் வீடியோ ஆன்லயே இருக்குமா தெரியல, வீடியோ ஆஃப் பண்ணாம போயிட்டே இருக்கு. சோ இதை பார்த்துக்கோ நீங்க இந்த ரெஃபரன்ஸ். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். வக்ஷஸ்தலி சுகநிலீன விலாசி லக்ஷ்மி மந்தாக்ஷலக்ஷிதரடாக்ஷ விமோக்ஷ பேதை தன்மந்திரஸ்ய கலகம்ச கிருதாமலக்ஷ்மீம் உன்மார்ஜயன்னிவ விரேஜித வாசுதேவ. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, பாலச்சந்திரன் இப்பதானே இல்ல, கண்டினியூஸா ஆன்லயே இருக்கு, ஆஃப் பண்ணவே மாட்டேங்கிற. Geeta Balachandra. Geeta, your video is on. Is unable to. இப்போ இங்க வந்து ஸ்ரீமன் பட்டத்திரி வாசுதேவன்னு சொல்றாரு பகவான. கடைசியில இதுல பார்க்கலாம் விரேஜித வாசுதேவ. அதுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு பின்னால வரலாம். வக்ஷஸ்தலீம் சுகநிலீன, வக்ஷத்துல இப்ப பாருங்க பகவான் எப்படி இருக்கார், ஒரு சின்ன குழந்தை, பின்னால வந்து பகவானுடைய ஸ்வரூபம். அப்ப அங்க வக்ஷத்துல மகாலட்சுமி இருக்காளாம். வக்ஷஸ்தலி சுகநிலீன, சுகமா அவள் உட்கார்ந்து இருக்கிறத நீங்க பார்க்கலாம். வக்ஷத்துல மார்பிள் இருக்காள் அவள். வக்ஷஸ்தலி சுகநிலீன விலாசி லக்ஷ்மி, ரொம்ப விலாசமா, அதாவது மலர்ந்த முகத்தோட மகாலட்சுமி மார்பிள் இருக்காளாம். மந்தாட்ச லக்ஷித கடாட்ச விமோக்ஷ பேதை, மந்தாட்ச லக்ஷித, அதாவது அவருடைய கடைக்கண் பார்வைய வீசுறாளாம். இதுக்கு நல்ல அர்த்தங்கள் கொடுப்பான். அதாவது இப்போ சூத்திகேகம்ங்கிறது பிரசவ அறை வந்து ஜெயில், எதிர்க்க மாமனார் மாமியார் உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா. அப்போ அதனால ஒரு வெக்கத்தோட ஒரு பார்வையை விடுறாளாம், வீசுறாளாம் அவள். விமோக்ஷ பேதைங்கிறார்.
அப்போ அந்த அந்த பார்வையை வீசுறாளாம். அப்ப அந்த பார்வையினால அந்த ரூமே பளிச்சுன்னு ஆயிடுறது. அது வந்து மகாலட்சுமியோட பிரசன்ஸ் அந்த வட்சத்துல இருக்கிறது. மந்தாட்ச லட்சித கடாட்ச விமோக்ஷ வேதை அப்படியே பளிச்சுன்னு இருக்கான். அந்த கடைக்கண்ணால பாக்குறாளாம். அந்த கடைக்கண் வெக்கத்தோடு பாக்குறான். எப்படி வேணாலும் நீங்க அர்த்தம் பண்ணிக்கலாம் பாருங்க. சோ அது பார்க்கும் பொழுது அந்த கடைக்கண் பார்வையே அவ்வளவு அழகா இருக்கான் பாக்குறதுக்கு. அந்த ரூமையே அப்படி பளிச்சுன்னு ஆக்கி விடலாம். தன் மந்திரஸ்ய, என்ன மந்திரம்ங்கிறது என்னங்க? அந்த பிரசவ அறை என்ன? ஜெயில். இப்போ தன் மந்திரன்ச கலகம்ச, அது துஷ்டன் கம்சன், கலகம்ச கிருதா அலக்ஷ்மி, அலக்ஷ்மி அப்படி ஒரு அசிங்கமா வச்சிருக்கானா அந்த ரூம. பெருக்கிலோ தொடக்கிலோ ஒண்ணும் கிடையாது, ஒரு வெளிச்சம் கிடையாது, ஒரு இருட்டு ரூம். அதை கிளீன் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் வேணும்னே அவள் பனிஷ் பண்றான் இல்லையா அவன். அப்ப அந்த மாதிரி அவனுடைய கெட்ட மனசு. கலகம்சங்கிற பட்டத்திலிங்க, கலகம்ச கிருதாம் அலக்ஷ்மி. ஆனா மகாலட்சுமி வருஷத்துல இருக்கா. அப்ப அவ அலக்ஷ்மிய விலக்கி விடுறாளாம். அதாவது அந்த ரூமையே பளிச்சு நாக்கி விடுறாளாம் மகாலட்சுமி. தன் மந்திரஸ்ய கலகம்ச கிருதா அலக்ஷ்மி உன்மார்ஜயன் உன்மார்ஜயன் இவ விரேஜித விரேஜித வாசுதேவ. இப்படி அவ ரெண்டு பேரோட பிரசன்ஸ் மகாலட்சுமி வருஷத்திலேயும் பகவான் சின்ன குழந்தையா என்ன எத்தனை ஆபரணங்கள் எல்லாம் போட்டு பளிச்சுன்னு இருக்காரு இல்லையா. சோ அது அப்படியே இந்த அறையை மாத்தி விடுறதான். உன்மார்ஜயன் விரேஜித் விரேஜித்தங்கிற அவ்வளவு அந்த ரூமே அழகாயிடுறதான். அந்த ரூமே லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கா அந்த ரூம். இப்ப வாசுதேவன்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி நீங்க. இப்ப வாசுதேவருக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. நீங்க அவர் வந்து சர்வஜர், அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது பகவானுக்கு. வாசுதேவ அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அது ஒண்ணு. இன்னொன்னு விபோ, அவர் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கார் பகவான். விபோனா ஒரு இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் பகவான் பரவி இருக்கார். எல்லார் உள்ளேயும் இருக்கார் இல்லையா. பறவைகளோ தாவரங்களோ எது இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கார் பகவான். எத்தனை அவதாரம் எடுக்கிறார் இல்லையா. மத்ஸ்ய அவதாரம் எடுத்திருக்கார், கூர்மா அவதாரம் எடுத்திருக்கார். சோ இந்த அவதாரம் எல்லாம் என்னத்த சொல்றது, பகவான் அதுக்குள்ளேயும் இருக்காருங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா. வராக அவதாரத்துல பகவான் இருக்கார் அவர். அப்போ எல்லாருடைய நமக்கு அஜ்ஞானத்தினால அவர் உள்ள இருக்கிறது நமக்கு தெரியல. இந்த அஜ்ஞானம் விலகினா நமக்கும் பகவான் நமக்குள்ள இருக்கிறது கண்டிப்பா தெரியும் நமக்கு. ஆனா நமக்கு இந்த அஜ்ஞானத்தினால நமக்கு தெரிய மாட்டேங்கிறது அவ்வளவுதான். சோ வாசுதேவன் சர்வஜர், எல்லா இடத்துலயும் அவர் பரவி இருக்கார் பகவான். அவர் இல்லாத இடமே கிடையாது. அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் உண்டு வாசுதேவ. அப்புறம் எல்லா கலைகள் எல்லாத்திலுமே சர்வஜர்னு அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாம் அடங்கி விடுறது. தெரியாத விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. எது நடக்க போறது, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாம் அறிஞ்சவர், சர்வமும் அறிஞ்சவர் பகவான். இதுல பின்னால் நிறைய ஸ்லோகங்கள்ல ரிப்பீட்டடா வரும், நீங்க பாத்துக்கணும். அதனாலதான் வாசுதேவங்கிறார். அவர் வசுதேவருக்கு பிறந்திருக்காரு இல்லையா. வசுதேவருக்கு பிறந்த குழந்தை வாசுதேவன். அதனாலதான் அந்த படத்தை போட்டிருக்கோம் வாசுதேவன்னுட்டு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்துல. இங்க நீங்க பார்க்கலாம் இந்த படத்தை. அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா, शौरिस्तुधीर मुनिमण्डल चेतसोऽपि धूरस्थितं वपुरुदीक्ष निजेक्षणाभ्याम् आनन्द बाष्पकुलघोद्गमगद्गदार्द्रः तुष्टावदृष्टि मकरन्दरसंपवन्तम् शौरिहि तु शौरिस्तु न शौरिहि तु படத்தை நீங்க பாத்துங்கோ. शौरिहि तु இப்போ தீர முனிமண்டல சேதசோபி தூரஸ்திதம்ங்கிறார். தீர என்னன்னா ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கப்பட்ட அந்த முனிவர்கள் எல்லாம் இல்லையா. அவள்லாம் அவளுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிண்டு அப்புறம் அந்த தியானம் பண்ணிண்டு அப்பேற்பட்டவா அந்த முனிசிரேஷ்டர்கள் எல்லாம். இப்போ அதுதான் முனிமண்டல சேத்தசோ தீரம்னு சொல்றா. தீரம் என்னன்னா ஹைலி டிசிப்ளின்டு பீப்புள் அவள்லாம். ஆனா சமாதி நிலையில அவளும் பகவான உள்ளையும் வெளியிலையும் பார்த்தவாவா இல்லையா. அவ மனசுக்குள்ள தியானத்துல பகவானோட உருவத்தை பார்த்தவா. ஆனா அவளுக்கு கூட தூரஸ்திதம் வப்புகுங்கிறார். அவளுக்கு கூட தென்பட மாட்டாராம். சரி, மனசுக்குள்ள பாக்குற முடியறது அவளுக்கு, அவ்வளவுதான். வெளியில ஏதாவது சிலை இருந்ததுன்னா அதைத்தான் பார்ப்பா. ஆனா இங்க இவாளுடைய அதிர்ஷ்டத்தை பாருங்க. வீக்ஷிய நிஜேக்ஷனாபியாம் வசுதேவரின் தேவகியும் கண் முன்னால அந்த குழந்தைய பாக்குறான். அப்ப எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் அவ ரெண்டு பேரும் இல்லையா. முனிவர்கள் அவ்வளவு டிசிப்ளின்டா இருந்து தியானம் பண்ணி சமாதி நிலைக்கு போய் அந்த பகவான் ஸ்வரூபத்தை அவ தன் மனசுக்குள்ள பாக்குறா, தியானத்துல பாக்குறாவா. அவளுக்கு கூட ரொம்ப தூரக்கையாம் கிடைக்காதான் பகவானுடைய இந்த கிட்ட பார்வை, கிட்டக்க பாக்குறதுக்கு அவளுக்கு கிடைக்காதோ. நிஜம் சுய ரூபம் பகவான் அவதாரம் எடுத்து வந்திருக்கார்.
அவளுக்கு பார்க்க கிடைக்கல. ஆனா இவாளுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சது பாருங்க இல்லையா? தேவகிக்கு வசுதேவருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சது. அதுதான் இங்க சொல்றான். அந்த வபுகு உதீட்ச நிஜேஷனாபியாம். இவரால இவா ரெண்டு பேருக்கும் அவரை பார்க்க முடியறது. அதுதான் இங்க ரொம்ப அழகா கம்பேரிசன் கொடுத்திருக்காரு பாருங்க. அவளுக்கு கிடைக்காத அந்த யோகம் இவா ரெண்டு பேருக்கும் கிடைச்சது. ஆனந்த பாஷ்ப, எப்பவுமே ஆனந்திக்கிறாராம் வசுதேவர். ஏன்னா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா? ஆனந்த பாஷ்ப புலகோத்கம, அப்படியே புலகாங்கிதம், அப்படியே மயிர்கூச்சல் எடுக்கிறதாம் வசுதேவருக்கு. புலகோத்கம கத்கதார்த்ரஹ, வாய் குளர்றதாம். ஏதோ சொல்லணும்னு தோன்றது அவருக்கு, ஆனா வாயில வார்த்தைகள் வரமாட்டேங்கிறது. கத்கதார்த்தஹ அப்படின்னு சொல்றா சம்ஸ்கிருதத்துல. கத்கதார்த்ரஹ துஷ்டாவன்னு ரொம்ப சந்தோஷத்தோட திருஷ்டி மகரந்த ரசம் பவந்தம், திருஷ்டி பாக்கறா பாருங்க, அந்த மகரந்த ரசம் பவந்தம் சீவன் பட்டத்தை. அதாவது தங்களுடைய அந்த அந்த மகரந்த ரசத்தோட, தாமரப்பூல பாருங்க அந்த மகரந்தம் அது விரியும் பொழுது அந்த மகரந்தத்தூள் மஞ்சளா பொடிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது பாக்குறதுக்கே அப்படி ஒரு அழகு. அப்புறம் அது விரியும் சமயத்துல ஒரு மனம், அப்புறம் அந்த தடாகத்துல அதனுடைய நிறம், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தாமரை தடாகத்தை பார்த்தா நமக்கு பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். சோ அதை அதனாலதான் இங்க திருஷ்டி மகரந்த ரசம் பாக்குறா, அந்த இன்பத்துல ஆழ்ந்து விடுறா. துஷ்டாவ இப்படி ஆனந்திக்கிறாராம் அவர். துஷ்டாவ திருஷ்டி மகரந்த ரசம் பவந்தம். இப்ப இது பாக்குறது. அப்போ பாக்குறதுக்கு கண்ணுக்கு விருந்தா அமையறார் பகவான். இப்போ போன தசகத்துல நம்ம என்ன பார்த்தோம்? இவ பிரம்மா தன் மனசுல பட்டது எல்லாருக்கும் சொல்றாரு இல்லையா? இந்த மாதிரி பகவான் ஸ்வயம் அவதரிக்க போறார், சமக்ராத்மனா எல்லா வேலரோடையும் ஒரு விஷ்ணு குலத்துல அவதரிக்க போறார் அப்படின்னு சொன்ன உடனே கர்ணரசாயனம் தேங்கிறார். கர்ணரசாயனம் காதுல கேட்டோடனே அவளுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கு. அவளுக்கு அவ்வளவு ஒரு இன்பத்தை கொடுத்தான். அது காதுக்கு விருந்தா இருந்துதான் அவர் அவதரிக்க போறான்னு கேட்டதே அவளுக்கு காதுக்கு விருந்தா இருக்கும். இங்கேயோ திருஷ்டி பாக்குறார் அவர். அப்போ திருஷ்டி மகரந்த ரசம் பவந்தம், அவ பார்த்து மகிழறாளாம் பகவானம் புஷ்டாவன. அப்புறம் கத்கராஜர் அவருக்கு வாயில வார்த்தை வரையறது இல்லை. அப்ப கூட பகவானை குறிச்சு அவர் பிரேஸ் பண்ண தொடங்குறார் வசுதேவர். அடுத்து பார்க்கலாம் எத்தனை அழகா பிரேஸ் பண்றாரு பாருங்க. தேவ பிரசீத பரபூருஷ தாபவல்லி நிர்லோனிதாத்ர சமநேத்ர கலா விலாசில் கேதான பாகுரு கிருபா குரு பிக்கடாட்சை இத்தியாதி தேன முதிதேன சிரம் நுதோபூஹு. எப்படி எல்லாம் ஸ்துதிக்கிறார் பாருங்கோ வசுதேவர். பகவானை பார்த்துட்டு கையில ஏந்திக்கிறார். அந்த குஞ்சு குழந்தைய, பால்ய குழந்தைய கையில ஏந்திக்கிறார். அது என்ன அழகா அதனுடைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்கார். அவர் கையில ஏந்திக்கிறார் அந்த குஞ்சு குழந்தைய. அதை பார்த்துட்டு சொல்றாங்க ஹே தேவங்கிறார். தேவ அதுக்கு சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவா? தீப்யதி இது தேவஹ, ஜொலிக்கிறாராம் பகவான். தேவர்களுக்கெல்லாம் தேவர் பகவான் இல்லையா? தேவங்கிறார். பாருங்க, பார்க்கடல்ல சயனிச்சுருக்கார் விஷ்ணு. இப்போ விஷ்ணு தான் அவதாரம் எடுத்திருக்கார். சோ அந்த அவதாரம் எப்படி ஜொலிப்போட இருக்கு பாருங்க இல்லையா? 4 பக்கமும் அந்த காந்தியை வீசுறார் பகவான். அதான் தேவ சகசிர சீருஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்பூ, தேவர்களுக்கெல்லாம் தேவனாம் பகவான் அவர், வேதம் சொல்றது. சோ அப்படியாக அவர் அவதாரம் பண்ணினோடனே இவர் நிஷ்கல பிரம்மம், அவர் சகல பிரம்மம். ஏன்னா அவர் மனுஷனா அவதரிச்சிருக்கார் இல்லையா பகவான்? ராமாவதாரத்திலையும் ராமர் மனுஷனா அவதரிக்கிறார். அப்போ அவளை சகல பிரம்மம்னு சொல்லுவோம் நம்ம. பின்னால இதுக்குள்ள வித்தியாசம் நான் சொல்லி கொடுக்குறேன். சோ அப்போ தேவன்னு சொல்றாரு முதல்ல. அதுக்கப்புறம் இந்த பிரசீத கடைசியில எனக்கு கருடைய காட்டு, அது கடைசியில வச்சுக்கலாம் நம்ம. தேவ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பரபூருஷங்கிறார். பூதேந்திரியஸ்தி வபுரிதி பகுஷ சூயதே வியாசவாக்கியம் அப்படின்ட்டு முதல் தசகத்துல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? வியாசர் சொல்றாராம், தங்களுடைய தேகம் பூதேந்திரியஸ்தே, இந்திரியங்கள்னால ஆகப்பட்டது இல்லையா? இந்திரியங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள்னால ஆனது. இப்படி போயிட்டே இருக்கும். இப்ப இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் மேலானப்பட்டது நம்மளுடைய மனசு. இந்திரியங்களுக்கு மேல நம்ம மனசு சுப்பீரியர்னு சொல்றோம். மனசுக்கு மேல சுப்பீரியர் புத்தி ஆகும். புத்திக்கு மேல சுப்பீரியர் ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு மேல சுப்பீரியர் பரமாத்மா. சோ அந்த பரமாத்மாவுக்கு மேல யாருமே கிடையாது. சோ அந்த பரமாத்மா தான் ஹிரண்ய கர்ப்பர். சோ அவரை தான் பரபூருஷன்னு சொல்றோம் நம்ம.
அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அவர் ஒருத்தர் தான், பரமாத்மா அவர் ஒரே ஒருத்தர் தான். நம்ம எல்லாம் ஜீவாத்மாக்கள், அவருடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம எல்லாம், அவ்வளவுதான். ஆனா நாம ஜீவாத்மா பரமாத்மா இதுக்குள்ள வித்தியாசங்கள் பின்னால அது கொஞ்சம் நிறைய யோசிச்சு அந்த வித்தியாசத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அப்படியாக பரபூருஷ, ஹே பரபூருஷன்னுட்டு, ஏன்னா இப்போ சகல பிரம்மமா அவதரிச்சிருக்காரு இல்லையா, அப்போ பரபூருஷன்னு சொல்ற, எல்லாருக்கும் மேல தாங்கள் தான் இல்லையா அப்படின்னு சொல்ற பரபூருஷ. அடுத்து என்ன சொல்றார், தாபவல்லி நிர்லூனி தாத்திர சொல்றார். தாபம், இப்ப தாபத்திரயங்கள் பத்தி உங்களுக்கு தெரியும் தானே. நமக்கு தேகத்துல சூக்கேடு வருது, மனசளவுல சூக்கேடு வருது நமக்கு, அப்புறம் இயற்கையினால நமக்கு சில சமயம் கெடுதல்கள், இந்த மாதிரி எத்தனையோ தாபத்திரயம்னு சொல்ல எல்லாமே இந்த 3 இதுல அடங்கிடும் இல்லையா. அத்தவா நம்மள நிராகரிப்பா, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு வச்சுக்கோங்க. சோ அந்த தாபத்தை எல்லாம், தாபத்தை இங்க எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா வள்ளிங்கிறார். வள்ளினா கொடி. இப்போ அந்த கொடி எப்பவுமே ஒரு மரத்தை சுத்தி வளர்ந்துட்டு இருக்கும். ஆனா சில கொடிகள் எல்லாம் மரத்தை சுத்தி வளர்ந்தாலும் அது ஒரு ஊன்றுகோலாக உபயோகிச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆனா சில கொடிகள் எல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த மரத்தில் உள்ள அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்படியே உறிஞ்சிடும், அப்படியே கம்ப்ளீட்டா அந்த சாப்பெல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்து விடும். அப்போ அந்த மரம் அப்படியே வாடி போய் கீழே விழுந்துடும். அப்ப இது ஓவர் பவர் பண்ணிவிடும் அந்த கொடி. அப்போ இங்க அதனால தாபம், இப்ப தாபமும் நம்மள ஆட்கொண்டதுன்னா என்ன ஆகுது நமக்கு, அப்ப நம்மளும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறோம் இல்லையா. மென்டல் டிப்ரெஷன் எல்லாம் சொல்றோம் நம்ம இந்த காலத்துல. இந்த காலத்துல பிசிக்கலா ஏதாவது சிக்னஸ் வந்ததுன்னா டாக்டர்கிட்ட போறோம், மருந்து வாங்கி சாப்பிடுறோம். மென்டலா ஒரு சிக்னஸ் வந்ததுன்னா உடனே சைக்கியாட்ரிஸ்ட் போறோம். சோ இதெல்லாம் இந்த காலத்துல ஒரு ட்ரீட்மெண்ட். ஆனா அந்த பகவானை நம்ம நினைக்கவே மாட்டோம் இல்லையா. அவரை நீங்க நினைச்சுட்டா போறோம், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கோ, அது தப்பு இல்லை. எடுத்துட்டாலும் அந்த பகவானுடைய சிந்தனை நமக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த தாபங்கள் எல்லாம் மறந்தே போயிடும். வயிற்று வலி, தலைவலி, அந்த வலி, இந்த வலின்னு வரிசையா லிஸ்ட் போடுவோம். நீங்க கொஞ்ச நேரம் இந்த பகவானை பத்தி நீங்க யோசிச்சுட்டே இருங்கோ. ஒண்ணு ஸ்ரீராம் ஜெயம் எழுதுங்கோ, இல்லாட்டா நாராயணன் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தோணுது நீங்க எழுதிண்டே போங்கோ, இல்லாட்டா ஸ்லோகம் சொல்லுங்கோ. மனசு விட்டு அந்த அர்த்தத்தை பாருங்க, படிச்சு பாருங்க, ஒரு கிரந்தத்தை எடுத்து வச்சுக்கோ. அந்த 1 ஹவர்ல நமக்கு எல்லா வரிகளும் பறந்தே போயிடும். அப்போ அது எத்தனை பெரிய மருந்து இல்லையா. பகவானை நினைக்கிறதே ஒரு மருந்து மாதிரி தான் நம்ம மனசுக்கும் நம்ம தேகத்துக்கும். அப்போ இங்க அதனாலதான் அவர் சொல்றாரு, வசுதேவர் என்ன சொல்றாருன்னா நிர்லூனி தாத்திரங்கிறார். அதெல்லாம் அப்படியே இந்த கிரீப்பர் படர்ந்து அந்த மரத்தையே பாழாக்கி விடுறது இல்லையா. அப்போ அந்த கிரீப்பரை என்ன பண்ணணும், வேரோட அறுத்து முறிக்கணும். சோ வேரோட அறுத்து முறிச்சான்னா அப்போ அந்த மரத்தை சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம தாவங்கள் எல்லாம் வேரோட அறுக்கப்பட்டவராம் பகவான். இப்போ ஒருத்தன் தத்தளிச்சுக்கின்ற அந்த சமுத்திரத்துல அவனை காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லை. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும், அடுத்த நிமிஷம் முங்கி சாக போறோம் அந்த நினைப்பு தான் அவனுக்கு இருக்கும். இன்னும் யாருமே இல்லை அங்க சேவ் பண்றதுக்கு. அந்த சமயத்துல கூட கை கொடுத்து அவனை தூக்குகிறான் பகவான். ஆனா பகவானை நினைக்கணும், அந்த நினைப்பு வரணும். அந்த நினைப்பு வந்தானா ஏதோ ஒரு விதத்துல அங்க அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது நினைக்காதுக்கு நம்ம வேற எண்ணத்தில்லாம நம்ம நினைச்சுட்டு இருந்தா நடக்க போறது இல்லை. அப்போ அந்த சமயத்துல பகவான் அவர் ஏதோ ஒரு வழியில நீ என்ன நினை, நீ கெட்டவனா இருந்தாலும் சரி, நீ நல்லவரா இருந்தாலும் எப்படி போனாலும் பரவாயில்ல, பகவான் அவரை பத்தி நினைக்கணுமா, நீ என்னை பத்தி நினைன்னு சொல்றாரோ, என்னை பத்தி நீ தியானம் பண்ணு, என்கிட்ட பக்தியோட இரு, என்ன நம்பு. இதைத்தான் சொல்றாரு பகவத்கீதையில அர்ஜுனன் கிட்ட. நீ என்னையே நீ நினைச்சுட்டு இருந்தா போறோம், எல்லாத்துல இருந்தும் ஒண்ணு கடத்திட்டு போயிடுவேங்கிறாரு. அதாவது தாரையத்தை கடந்து விடும், உன்னுடைய துக்கம் எல்லாம் கடந்து விடும்னு சொல்றாரு. ஆனா பகவத் சிந்தனை நமக்கு இருக்கணும். அது நீங்க சும்மா நடக்காததெல்லாம் நடக்கும். அதனால எப்போ பகவத் சிந்தனை இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகவான் பேர்ல பக்தி இருக்கணும். அதனாலதான் பட்டத்திலையும் சொல்றாரு, பக்தி பராந்தேகிமேன்னு விடுறாரு. பக்தியை கூட எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், காலு வலிக்கிறது அவருக்கு அப்படியே உட்கார்ந்து எழுதுறாரா, எனக்கு பக்தியை கொடுங்கிறாரு. ஏன்னா அது இருந்தாலே போருமே இல்லையா, அதுவே ஒரு மருந்தாயிடும். சோ அப்படியாக தாபவள்ளி நெல்லூனி தாத்திர, அதாவது அப்படியே வேரோடு வெட்டி எரிஞ்சு விடுவாராம் பகவான். அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு, அந்த மாதிரி நீ பார்க்கலாம், அந்த படங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு வருது. நெக்ஸ்ட் சமநேத்திரங்கிறார். இதுக்கு நிறைய அர்த்தம். சமநேத்திர, அது எல்லாருக்குமே நேத்திர என்னன்னா கண்ட்ரோலர்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது பகவான் அவர் தானே எல்லாருக்கும் மேலே பரபுருஷன் சொல்றோம் இல்லையா. அப்போ அவர் எல்லாத்தையும் தன் கைப்படியில வச்சுட்டு இருக்கார். சோ அவர் தான் லீடர். அப்போ அந்த லீடர் அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் முழுக்க தன்னுடைய கையில வச்சுருக்கார். இப்போ பகவான் எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்கார். பகவான் எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்கார். அவர் அப்போ அந்த உள்ள பகவான் உள்ள இருக்கிற சமநேத்திரன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ உள்ள இருந்தான்னா அது அஜ்ஞானத்தினால நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவ்வளவுதான். இந்த மரமோ செடி எதை எடுத்துக்குங்கோ, ஒரு தியானி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார், தியானம் பண்ணிட்டு இருக்கார். தியானம் பண்ணிட்டு ஒரு
பண்டிதன் உட்கார்ந்துட்டு இருக்கான் கீழே. இப்போ தியானத்துல அந்த பகவான் அவனுக்கு சமநேத்திர எல்லாருலயும் இருக்கிறத அவன் அறியறானா. இதை வந்து பகவத்கீதையில அந்த ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கேன், அட்டன் பண்ணினவனுக்கு தெரியும். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹா. இப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். பண்டிதர்கள் வந்து அவளுக்கு வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் லைன் வந்து வித்யா வினயம் சம்பன்ன, நிறைய பேர் படிச்சு எத்தனையோ நாலேஜபிள், எல்லாம் தெரியும் அவளுக்கு. சோ அவளுக்குள்ளேயும் பகவான் இருக்காராம். அப்பேற்பட்ட பிராமணன், பிராமணன்னா வேத வித்து, அந்த வேத வித்து அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, சோ அவனுக்குள்ளேயும் பகவான் இருக்காராம். கவி பசுக்குள்ளேயும் இருக்காராம். ஹஸ்தினி ஒரு யானை, அதுக்குள்ளேயும் பகவான் இருக்காராம். சுனி நாய், ஏவ சுபாக்கிய சண்டாளன், சண்டாளனோட மனசுக்குள்ள கூட பகவான் இருக்காராம். எல்லாருள்ளயும் அவருக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையவே கிடையாது. ஓ இவன் மோசமானவன் இவன் நல்லவன் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. அதே மாதிரி அனிமல்ஸ் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்காரு இல்லையா, எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்காருன்னு நமக்கு வட்ட வெளிச்சமா நல்லா தெரியுது. அப்போ எல்லாருள்ளயும் இல்லையா, ஒரு கட்டரும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எதை நீங்க எடுத்துக்கும்போ சர்வத்திலையும் பகவான் இருக்கார், பகவான் இருக்காருங்கிறது அதான் சமநேத்திர. அவருக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அப்போ அத வந்து ஒரு தியானத்துல இருக்கப்பட்ட ஒரு முனிவனுக்கு, ஒரு முனிசிரேஷ்டனுக்கு அவன் வந்து சமதர்ஷிதா, எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பார்க்கணும். இப்ப நம்ம பாருங்க, நம்மளுடைய எண்ணம் எப்படி, நம்ம வந்து அவ எப்படி இருக்காலும் அவளை வந்து நன்னா இருந்தானா நன்னா இருக்கான்னு சொல்லி, இல்லைன்னா அவளை வந்து இழிவா பேசணும் நம்ம இல்லையா. ஒரு சமயம் அவளை தூக்கி வச்சு பேசுவோம், அடுத்த சமயம் அவளை குழிக்குள்ள தள்ளிடுவோம். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய, ஆனா அப்புறம் நம்ம ஒருத்தரை பார்த்து கண்ணா பின்னாடி பேசுறோம், திட்டுறோம், அடிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அப்போ அது வந்து எல்லாமே நம்ம அந்த சித்திரவதைகள் நம்ம எத்தனைக்கு எத்தனை நம்ம வாயில இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வருதோ அது எல்லாம் அந்த பகவானையும் சேருமா. ஏன்னா அவர் உள்ள இருக்காரு, அவர் எல்லாருக்குள்ளேயும் அந்த பகவான் இருக்காரு. நம்ம ஒருத்தனை திட்டினு வச்சுக்கோங்க, அது பகவானை திட்டுற மாதிரிதான், ஏன்னா அவர் உள்ள அவரும் இதை கேட்டுன்னு இருக்காரு அவர். சோ அதனாலதான் ஒரு பண்டிதன் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பார்க்கணும். அப்ப அவன் ஒண்ணு இவன் சண்டாளன், இவன் பண்டிதன், இவன் இது ஒரு பசு, அது அந்த மாதிரி பார்க்கணும். எல்லாரும் சமதர்ஷிதா, எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கணும் அந்த பண்டிதன். சோ பகவான் அதே மாதிரிதான் சமநேத்திர அப்படின்ட்டு சொல்றார் வசுதேவர் பகவானை பார்த்துட்டு. சமநேத்திர, அப்புறம் கலாவிலாசின்னு சொல்றார்கள். கலாவிலாசின்னு பகவானுக்கு சர்வஜர் அவர், அவருக்கு எல்லா கலைகளும் அவருக்கு தெரியும் அவருக்கு. அப்படி இருந்தும் சாந்திமணி ஆசிரமத்துக்கு போயிட்டு பலராமன் அவர் 2 பேருமா போயிட்டு 64 கலைகளையும் சாந்திமணி அவர் முனிவர்கிட்ட இருந்து கத்துக்கிறாரு பாருங்க. அப்போ இது அவனுக்கு சொல்லி கொடுக்கறது. நம்ம வந்து எல்லாம் தெரியும்னுட்டு உடனே புத்தகத்தை முடி வைக்க கூடாது. தெரிஞ்சது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்றோம். எத்தனையோ நமக்கு விஷயங்கள் தெரியவே தெரியாது, ஆனா தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனை எல்லாருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இது எல்லாம் நமக்கு சொல்றது. இப்ப ராமாவதாரத்திலையும் பாருங்க, ஸ்ரீராமர் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட பலே அது போல மந்திரோபதேசம் கேட்டுக்கலையா அவருக்கு தெரியாதா என்ன, மந்திரோபதேசத்தை அவர் கேட்டு வாங்கிட்டு அந்த காட்டுல மேட்டுல அவர் காலில் கூட இல்லாம நடந்து போறாரு இல்லையா. அப்போ அந்த இது தெரியாம இருக்கிறதுக்கோசரம் அந்த 2 மந்திரங்களை உபதேசம் பண்ணி கேட்டுக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரிஞ்சதுதான், ஆனாலும் அந்த குருகிட்ட இருந்து அந்த உபதேசம் வாங்கிக்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இல்லையா. பெரியவா சொன்னா கேட்டுக்கணும். இப்போ அந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை, அதெல்லாம் கம்ப்ளீட்டா மாறியாச்சு. இப்போதான் கம்ப்யூட்டரை தான் குருவா வச்சுக்கிறேன் எல்லாரும். லேப்டாப் அதில் விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூ ஆஸ்க் அ கொஸ்டின் யூ கெட் ஆல் ஆன்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு காலம் போயிட்டு இருக்கு இப்போ. ஆனா அந்த குருவிட்டேருந்து அந்த உபதேசம் அப்போ அந்த சாந்திமணி ஆசிரமத்துல இருந்து 64 கலைகள் ரியலிஸ்ட். ஸோ அது எல்லாத்தையும் அவர் எத்தனை அழகா உட்காந்து கேட்டுக்கிறார், அவருக்கு தெரியும். ஆனாலும் கலாவிலாசன்னு சொல்றாரு, உனக்கு தெரியாததுதான் எல்லா சர்வ கலைகளும் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு கலாவிலாசன்னு. கேதான் அபாகுருங்கிறார். என்னோட கேதார் மனசுல இருக்கிற கிளேசங்கள், நம்ம உடல்ல இருக்கிற உடல்ல இருக்கிற உபாதைகள், மனசளவுல உடல் அளவுல எல்லாத்துலயும் நமக்கு நிறைய துன்பங்கள் உண்டு. சோ கேதான் அபாகுரு, அது எல்லாத்தையும் நீ களையணும்னு சொல்றாரு அவர். கிருபா குருவி கடாட்சி, உன்னுடைய கருணை பார்வையினால அந்த கிளேசங்கள் எல்லாம் நீக்கணுங்கிறார். கிருபையோட குருவி கடாட்சி, உன்னுடைய கடாட்ச பார்வையினால எனக்கு பிரசீத, என்ன உன்னுடைய பார்வையை என் மேல செலுத்துங்க. அவருடைய பார்வை நம்ம மேல பட்டாலே நமக்கு அனுகிரகம் தான். பகவானுடைய பார்வை நம்ம மேல பட்டாலே போறோம், அப்பவே சர்வமும் நமக்கு கிடைச்சாச்சு. அதுவும் என்ன விஜேக்ஷணாபியாம்ங்கிறார் இல்லையா, கண் முன்னால அந்த குழந்தைய பாக்குறாரு. யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும்?
முனிவர்களுக்கு கூட தியானத்துல சமாதியில உள்ளதான், அவளுக்கு கூட பார்க்க முடியாதான், தூரஸ்திதம்னு சொன்னார் ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல. இப்போ எவரு கண் முன்னால அந்த குழந்தைய பாக்குறாரு அவர். மகரந்த ரசம் பவந்தம்னு சொல்றாரு இல்லையா, கண் முன்னால அந்த குழந்தைய பாக்குறாரு அவர். அப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டு உன்னுடைய அந்த கருணை கடாட்ச பார்வைய பிரசீதங்கிறார், என் மேல கொஞ்சம் செலுத்து அப்படின்னு அந்த குழந்தைய கையில வச்சு ஸ்துதிக்கிறாராம் வசுதேவர். பாகவதத்திலே இருக்கு, படிச்சுங்கோ நீங்க. இத்தியாதித்தேன இத்தியாதித்தேன, தங்களை பத்தி மூதித்தேன, சந்தோஷத்தோட மூதித்தேன சிரம் நுதோ பூஹோ, நேரம் அப்படியே பகவானை ஸ்துதிச்சுன்னு இருக்காராம் வசுதேவர். எத்தனை அழகா 4 லைன்ல ரொம்ப அழகா சொல்லிட்டார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இதுவே நீங்க பாகவதத்துல இன்னும் விஸ்தாரமா இருக்கும், ஆனா எத்தனை சுருக்கமா எவ்வளவு அழகா இருந்துன்னா இதுலயே எல்லாத்தையும் அடக்கி விட்டார் ஸ்ரீமன் பட்டத்திரி. ஹே தேவ, ஹே பரபுருஷ, ஹே தாபவல்லி நிர்லூனதஹத்ர, ஹே சமநேத்ர, ஹே கலாவிலாசின்னு பிரசீத கடாட்சை, உன்னுடைய கடைக்கண் பார்வை, உன்னுடைய பார்வைய அனுகிரகத்தை எனக்கும் கொடு அப்படின்ட்டு வசுதேவர் பகவான் ஸ்தோத்ரிகரிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அடுத்து பார்ப்போம். இப்ப அம்மா மாத்ரா ச நேத்ர சலிலாஸ்திருத காத்ரவல்யாம் ஸ்தோத்ரைரபிஷ்டுத குண கருணாலயஸ்மோ பிராச்சீன ஜன்மயுகலம் பிரதிபோத்யதாப்யாம் மாதுர்கிரா ததிஷமானுஷபாலவேஷம். இப்ப அம்மாவும் அந்த குழந்தைய ஆசையோட தன் கையில தூக்கிக்கிறா தாயார பாருங்க, எத்தனை சந்தோஷம் அவளுக்கு. அப்போ மாத்ராச்ச நேத்ர, அவ கண்ணுல இருந்து ஆஸ்திருத, கண்ணுல இருந்து ஜலம் ஆனந்த கண்ணீர் சொல்லுவா இல்லையா, கண்ணுல இருந்து ஜலம் அப்படியே சொட்டு சொட்டா உயர்தா. சலிலன்னு ஜலம், ஆஸ்திருத சொட்டு சொட்டா அவ கண்ணுல இருந்து ஜலம் விழியறதாம் அம்மாவுக்கு. அதாவது அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் விடுறாளாம் அம்மா. மாத்ராச்ச நேத்ர சலில ஆஸ்திருத காத்ரவல்யா, வள்ளி கொடி போன்ற இடையாம் அவளுக்கு, அதாவது அத்தனை மெல்லிய தேகமாம் தேவைக்கு. காத்ரவல்யாங்கிற ஸ்தோத்ரைஹி ஸ்தோத்திரங்கள்னால அபிஷ்டுத குண, பகவானுடைய குணங்கள் எல்லாம் எப்படி வசுதேவர் சொன்னாரோ அதே மாதிரி இவ்வளவு பகவானுடைய குணங்கள் எல்லாம் அபிஷ்டுத கருணாலயஸ்துவம் கிராசிமன் பட்டத்திரி. நீ கருணாகரன் அல்லவா, குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார். அப்போ உன்னை பத்தி அம்மாவும் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி அவளும் வேண்டிக் கொண்டாளமே. ஸ்தோத்ரை அபிஷ்டுத, அவளும் வேண்டிக்கிறாளாம் பகவான் கிட்ட. பகவான் அல்லவா பிறந்திருக்கார். இப்போ அதனால அடுத்து பாருங்க, பகவான் சொல்றாராம், இப்ப இவாளுக்கு சொல்றாராம், பிராச்சீன ஜன்மயுகலம் பிரதிபோத்யதாபியாம், தாபியாம் அந்த 2 பேருக்கும் பிராச்சீன, இதுக்கு முன்னால ஜென்மத்துல அவன் யாரா இருந்தேங்கிறத முன்னால 3 ஜென்மம் இருக்கு. 3ஆம் ஜென்மத்துல இவாளுக்கு குழந்தையா இருக்காரு. அப்போ அந்த 2 ஜென்மத்தை பத்தி சொல்றாராம். இந்த 2 ஜென்மம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப கிருதயுகத்துல முன்னால பார்க்கலாம். அங்க சுத்தபஸ்ன்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு மனைவி கிருஷ்ணி. இவாளுக்கு குழந்தை இல்ல. அப்போ அந்த குழந்தைய வர வேண்டிட்டு பிரம்மாவை ஸ்துதிக்கிறா, ஆராதிக்கிறா. இப்போ பிரம்மா இவாகிட்ட ஒரு பகவானுடைய மூர்த்தியை கொடுத்துட்டு, இந்த மூர்த்தியை நீங்க ஆராதிங்கோ, கண்டிப்பா உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேறும் அப்படின்ட்டு சொல்லி அந்த மூர்த்தியை அவ கையில கொடுத்து, நீங்க தினமும் முறைப்படி நீங்க பூஜை பண்ணிட்டு வரணும்னு சொல்லி கொடுக்குறேன். அப்ப அவளும் எத்தனையோ வருஷம், 10,000 வருஷங்கள் அந்த மாதிரி பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு அவர் சொன்ன மாதிரியே இருக்கா. இப்ப பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்முன்னால என்ன வேணும்னு கேட்கிறார். அப்போ சுதபஸ்க்கும் அவருக்கும் இந்த கொளறி போயிடுறது அவருக்கும். ஆனா பகவான் நேர்ல பார்த்த உடனே ஒரு இன்ப அதிர்ச்சி இல்லையா. அப்போ அவர் 3 தடவை சொன்னதே திருப்பி சொல்றாராம். அதாவது உன்னை மாதிரி ஒரு குழந்தை எனக்கு பிறக்கணுங்கிறார். அதுல 3 தடவை சொல்லி விடுறாரு. 3 times he repeats. நம்ம சிலப்போ சொன்னதே திருப்பி சொல்லுவோம், நமக்கு தெரியாது, ஆனா திருப்பி சொல்லுவோம் நம்ம, ஏன்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இட் ஹேப்பன்ஸ் லைக் தட். சோ அந்த மாதிரி 3 தடவை சொல்லிவிட்டாராம். அப்ப பகவான் சொன்னாரா, என்ன மாதிரின்னா நான் தான் பிறக்கணும் இல்லையா, அவருக்கு அவர் ஒருத்தர் தான் இல்லையா, வேற யாரும் ஈக்குவல் கிடையாது, அனுபவித்தம், யாரையுமே உண்மைக்க முடியாது பகவானுக்கு. அப்போ அவர் நான் தான் பிறக்கணும் அப்படின்னுட்டு நீங்க இனிமே 3 தடவை என்ன வேண்டிங்கள், அதனால நீங்க உங்களுக்கு இந்த 2 ஜென்மா கூட உண்டு, அது 3 தடவை நான் உங்களுக்கு குழந்தையா பிறப்பேன்னுட்டு முதல் கர்ப்பத்துல சுத்தபஸுக்கும் பிருஷ்ணிக்கும் பிறக்கிற அது பிருஷ்ணி கர்ப்பன்னு பேரு அவருக்கு. சோ பிருஷ்ணி கர்ப்பனா அதுதான் அவருடைய முதல் பிறப்பு. அப்புறம் அடுத்து காசிபருக்கு அதிதிக்கும், இது நம்ம வாமன அவதாரம் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. சோ திரேதா யுகத்துல
வாமனாவதாரம் எடுத்தப்போ அவளுக்கு இவ காசிவருக்கும் அதித்திக்கும் இது ரீசன் பயோவிரதம் இருக்கா. சோ அதை பத்தி எல்லாம் டீட்டெயில்டா பார்த்து வச்சு உங்களுக்கு என்ன தெரியும். பூனல் போட்டு அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு ஆல் தட் நம்ம ஏற்கனவே முடிச்சாச்சு. அப்போ அது வந்து காசிபுர அதித்தி இவாளே தான் அடுத்த மரோ ஜென்மத்துல. சோ இது 2 பிராச்சீன ஜென்ம யுகலம்னா 2. இந்த 2 ஜென்மம் இப்ப வந்து தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்திருக்கார். இப்போ முதல்ல கிருஷ்ணிகற்பன் சத்திரியன் இல்ல ராஜாக்கு குழந்தையா பிறக்கிறார். இப்ப காசிபர் அதித்தி பிராமணா, அவளுக்கு வாமனமூர்த்தியா பிறக்கிறார். இப்ப யாதவ குலத்துல பிறக்கிறார். இப்ப பகவானுக்கு எந்த வித்தியாசம் இல்லை இல்லையா. இதெல்லாம் சும்மா நீங்க யோசிக்க உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அர்த்தங்கள் வரும். நீங்க அதையும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோ. சோ அப்படியாக அவருக்கு வந்து 3 ஜென்மா. இப்ப 3ஆம் ஜென்மான்னு இவாளுக்கு குழந்தையா பிறந்திருக்காரு. அவர் பிராச்சீன ஜன்ம யுகலம் பிரதிபோத்திய தாபியாம் அவளுக்கு எடுத்து சொல்றாராம். சொல்லிட்டு இப்ப மாத்துர்கிரா, இப்போ அம்மா சொல்றாளாம் மாத்துர்கிரா. அம்மா என்ன சொல்றா, ததித மானுஷ பால வேஷம். சங்கு சக்கர கதாதாரியா இவர் கண் முன்னாலே இருந்தான்னா கோவில் கட்டிதான் கும்பிடணும் இல்லையா. தனக்கு குழந்தையா அவளுக்கு தோணாதே. ஏன்னா பகவத் ஸ்வரூபத்தோட இருக்கார் அவர். சங்கு சக்கர கதாதாரியாக பார்த்தானா எல்லா தெய்வாம்சங்களோட விளங்குறார் பகவான். அப்ப அந்த பகவானை வந்து குழந்தையா அவளுக்கு எப்படி ஏற்றுக்க முடியும். அவளுக்கு பால் விட்டு சீராட்டி அந்த குழந்தைய பாத்துக்கணும்ட்டு அப்படி ஒரு ஆசை இல்லவா. அப்ப அந்த குழந்தைய அவர் அப்போ அம்மாக்கு சொல்றாளாம் மாத்துர் கிரா ததித மானுஷ பாலவே, நீ வந்து சாதாரண மனுஷ குழந்தையா முன்னால வரமாட்டியா அப்படின்ட்டு கெஞ்சராளாம் பகவானை பார்த்துட்டு. ஏன்னா பகவத் ஸ்வரூபத்துல இருந்தானா அவளுக்கு வந்து அந்த தன்னுடைய குழந்தை ஒரு பகவானாக்குங்கிற அந்த எண்ணம் அது டிஃப்ரெண்ட் இல்லையா. தன்னுடைய குழந்தைன்னா அந்த மனுஷ குழந்தையா இருந்தானா அவ எடுத்து பால் விட்டு சீராட்டலாம். அப்ப அதனாலதான் அம்மா சொன்ன பிரகாரம் இப்ப வந்து மனுஷ வேஷத்தை எடுத்துன்னு விடுறாராம். சங்கு சக்கரம் கதை இதெல்லாம் போயிடும். சாதாரண ஒரு குழந்தையா இப்ப ஒரு மடியில படுத்துட்டு இருக்கார் பகவான். மாத்துர் கிரா தரித மானுஷ பால வேஷம், மானுஷ பால வேஷம். இப்ப நாங்க நிறைய சான்ஸ்கிரிட் ஃப்ரேசஸ் போடுறோம். ஸோ உங்களுக்கு சான்ஸ்கிரிட் அந்த இதையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸ்லோலி பார்க்கும்போது. ஸோ நிறைய தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கணும் வித் த ஸ்லோகம் அண்ட் த பிக்சர்ஸ். அப்பதான் உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வில் பி பெட்டர். அடுத்து என்ன ஆகுதுன்னா त्वत्प्रेरितस्तदनु नन्दतनूजयाते व्यत्यासमारचयितुं स हि शूरसूनुः त्वां हस्तयोरधृतचित्तविधार्यमार्यै अम्बोरुहस्त कलहंस किशोररम्यो எல்லாம் त्वत्प्रेरितस्त. பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்துட்டு சொல்ற எல்லாம் உன்னுடைய பிரேரணை, எல்லாம் பகவான் நினைக்கிற மாதிரி நடக்கிறது. போ துவத் பிரேரிதஸ்ப இந்த ஆக்ஞையினால நந்ததனோஜா. இப்ப நந்தன் கோகுலத்துல நந்தன் இருக்கார் இல்லையா, நந்தனுடைய பொண்ணு தனுஜா அவனுக்கு பொண்ணு. அவனோட வித்தியாசம்னா மாத்தி வைக்கணும். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாராம் வசுதேவருக்கு பகவான். நீ இது மாதிரி பண்ணணும். ஏன்னா கம்சன் குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஓடின்னு வந்துருவான் இல்லையா. அந்த குழந்தைய பிடிங்கி அதை வதம் பண்றதுக்கு ஓடின்னு வந்துருவான். சோ அதுக்கு முன்னாலே எத்தனையும் பண்ணி ஆகணும். அப்போ சொல்றாராம் இந்த நேரத்தை கடத்தாமைக்கு நந்தனுடைய தனுஜா அந்த பொண்ணோட இது வெத்தே தங்களை பட்டத்தில் குருவாயூரப்பனை பார்த்து சொல்ற மாதிரி இது வித்தியாசம் மாத்தி வைக்கணும். வித்தியாசம் ஆரச்சேத்தும் அது நீங்க மாத்தி வைக்கணும். அதாவது இந்த குழந்தை கொண்டு அங்க வச்சு அந்த குழந்தை எடுத்து இங்க எடுத்துன்னு வந்துடும். அது பெண் குழந்தை. தனுஜா வந்து பெண் குழந்தை நந்தகோபனுக்கு. அவ வந்து மாயையாக்கம் அவள். சோ வித்தியாசம் ஆரச்சயித்தும் சஹி சூரசூனுஹோ. சூரசூனு வசுதேவனுடைய புள்ளை. சோ வசுதேவனுடைய புள்ளைய அங்க கொண்ட வச்சு அந்த குழந்தைய இங்க கொண்ட வைக்கணும். அத வந்து அந்த ஆக்ஞேயத்துவ பிரேரிதங்கிற பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்துட்டு சொல்றாரு, உன்னுடைய பிரேரணையில இப்படி ஒரு மாத்தி வைக்க வேண்டி வரும். சோ அதை வந்து வசுதேவனுக்கு சொல்றாராம் பகவான். துவாம் ஹஸ்த துவாம் தங்களை எத்தனை அழகா சொல்றாரு பாருங்க பட்டத்திரி. துவாம் தங்களை ஹஸ்தயோர் திருத கையில ஏந்திக்கிறார். நேரத்தை கடத்தக்கூடாது இல்லையா. தேவைக்கு எப்படி இருக்கும் பாருங்க. பாவம் பிறந்த உடனே இந்த குழந்தைய அங்க கூட்டின்னு போயிடுவார். அங்க அந்த குழந்தை இங்க வரும். இப்போ மனசு எத்தனை சங்கடப்படும். ஆனாலும் அந்த குழந்தையை காப்பாத்தணுமே. அடுத்து கம்சன் தெரிஞ்சானா ஓடின்னு வந்துடுவான். சோ அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய மாத்தி ஆகணும் வாழ்க்கை. அப்போ துவாம் தங்களை ஹஸ்தயோர் திருத அதிருத்தன கையில ஏந்திக்கிறாராம் வசுதேவர். ஹஸ்தயோ திருத சித்த விதாரிய மாரியேகி. சித்த விதாரிய மாரியேகின்னு என்ன அர்த்தம்னா சித்தம்னா மனசு.
விதாரமாரியேகி முனிவர்கள் எல்லாம் இருக்கா இல்லையா, அவளுடைய மனசுக்குள்ள இருக்கப்பட்ட அந்த பகவானா இல்லையா, அவ சமாதி நிலையில தியானத்துல பகவான தங்களுடைய மனசுக்குள்ள பாக்குறா வாழலாம். அப்பேற்பட்ட பகவான் இப்போ அவர் கையில. அப்போ அந்த கையில் உள்ள அந்த பகவானை இப்போ மாத்தி வச்சாகணும் அவளுக்கு. அதான் இங்க நடுவுல ஆட் பண்ணிக்கிறா, சித்த விதாரியமாரியைஹி. அவளுடைய மனசுக்குள்ள இருக்கிற அந்த பகவானை இப்போ தன்னுடைய கையில ஏந்திக்கிறார் வசுதேவர். துவாம் ஹஸ்தயோ துவாம் ஹஸ்தயோரதிருத சித்த விதாரியமாரியை அம்போருஹஸ்த. என்ன அழகான கம்பேரிசன் பாருங்க. அம்போருஹஸ்த, அதாவது வசுதேவருடைய கையே தாமரப்பூவாட்ட இருக்கான். கீழே நீங்க பாக்கலாம் அந்த பிக்சர். வசுதேவருடைய கை அம்போருஹஸ்த. அம்போனா தாமரை, ஜலத்துல இருக்கு இல்லையா தாமரை. அம்போருஹஸ்த கலஹம்ச. அந்த தாமரையில ஒரு குட்டி அன்னப்பறவை. அந்த குட்டி அன்னப்பறவை அந்த தாமரை உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது எத்தனை அழகா இருக்கு பாருங்க. குஞ்சு பறவை அது, அப்ப பிறந்த சின்ன குட்டி பறவை அது. அந்த குட்டி பறவை ஒரு அவருடைய கையாகிற அந்த தாமரையில ஒரு குஞ்சு கலஹம்சங்கிற. ஹம்சன்னா அந்த ஹம்சங்கள், அன்னப்பட்சியாட்ட, குட்டி அன்னப்பட்சியாட்ட இருக்காராம் அவர். கலஹம்ச கிஷோர ரம்யம். கிஷோரன பாலகன், பாலகன் ரம்யம். அப்படி ஒரு அழகா இருக்காராம் பாக்குறதுக்கு. கம்பேரிசன் பாருங்க. கலஹம்ச, ஹம்ச குட்டி அன்னப்பறவைக்கு கம்பேர் பண்றாரு பகவான். அப்போ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்னத்தினால இந்த ஹம்சத்தோட இந்த கம்பேரிசன். அதாவது இந்த பகவான தியானத்துலதான் முனிவர்கள் எல்லாம் பாக்குறான். அந்த பகவான இப்ப தன்னுடைய கையில ஏந்தின்னு இருக்கார் வசுதேவர். அப்ப அந்த கையில அந்த கை தாமரைக்கு கம்பேர் பண்ணியிருக்கார். அந்த தாமரைக்கு மேல ஒரு குஞ்சு அன்னப்பறவையாம். அப்ப அதே மாதிரி அவருடைய கையில அந்த குஞ்சு குழந்தை உட்கார்ந்துருக்கான். பாக்குறதுக்கு அத்தனை ரம்யமா, கிஷோர ரம்யம்ங்கிற இவ்வளவு அழகா இருக்காராம் பாக்குறதுக்கு. இப்போ இந்த ஹம்சம் இந்த ஹம்சம் ஒரு டிவைன் பேர்டு. இப்ப நம்ம பரமஹம்ச, ஹம்ச தியானம், ஹம்ச குஹ்யம், அப்புறம் ஹம்சோபனிஷத்து, இது மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த ஹம்சத்தை என்னத்துக்கு கம்பேர் பண்றாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த சௌந்தரிய இருந்து அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். கிளாஸ் அட்டென்ட் பண்ணின வழக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இல்லைன்னா நீங்க ஸ்லோகம் 38 கூடிய வரைக்கும் உங்களுக்கு சொல்லி பாக்குறேன், பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு புரியுறதுன்னு. இந்த ஹம்சத்தோட என்னத்துக்கு கம்பேர் பண்றாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஒரு டிவைன் பேர்டு. அந்த இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு ஆன்மீகம். இந்த ஹம்சம் நிறைய இடத்துல வரும், நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சௌந்தரிய லகரி, இந்த ஆனந்த பரிவி ராகம் பாருங்க. சமுன்மீல சம்வேத் கமல மகரந்தைக ரசிக்கும். சமுன்மீல, அதாவது கமலம்னா தாமரை. சோ அந்த இந்த தாமரைப்பூ மகரந்த ரசிகம். தாமரைப்பூவால மலர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுல இந்த மகரந்தங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ அது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதை நம்ம எங்க பார்ப்போம்? தடாகத்துல பார்ப்போம். அப்ப தாமரை தடாகம் இல்லையா. சமுன்மீல சம்வேத் கமல மகரந்தைக ரசிக்கும். முதல் லைன் பஜே ஹம்சத்வந்தம். பஜே அப்புறம் பார்த்துக்கலாம். ஹம்சத்வந்தம். அப்போ அந்த தடாகத்துல 2 அன்னப்பறவைகளாம். ஹம்சத்வந்தம் 2 அன்னப்பறவைகள் நீங்க பார்க்கலாம். 2 அன்னப்பறவைகள். கிமபி மகதா மானசச்சரம். அப்போ அந்த தடாகத்துல, தாமரை தடாகத்துல இந்த 2 அன்னப்பறவைகளை நம்ம வெளியில பார்க்கலாம். ஆனா இங்க தடாகம்ங்கிறது ரிஷிகளுடைய மனசாகிற அந்த தடாகம். மானசச்சரம், மனசாகிற அந்த தடாகத்துல மகதாம்னா அந்த ஞானிகள். சோ இந்த ஞானிகளுடைய மனசாகிற தடாகத்துல அந்த தாமரை பூத்த தடாகம். தாமரை பூத்த தடாகத்துல எத்தனை அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்க. ஆதிசங்கர் இப்படிதான் எல்லாத்தையும் ஸ்லேடையா சொல்லிட்டு வருவார். சோ தாமரை பூத்த அந்த தடாகமாகிற அந்த மனசுல 2 ஹம்சப்பறவைகள். அது மனசுக்குள்ள 2 ஹம்சப்பறவைகள். அது என்னத்துக்கு இந்த ஹம்சம்னு சொல்றார்? இங்க ஹம் ச. இப்ப இது என்ன இருந்ததுன்னா, இந்த சாங்கிறது சிவனை குறிக்கிறது, அது அம்பாளை குறிக்கிறது. சோ ஹம்சேஸ்வரன், ஹம்சேஸ்வரின்னு சொல்லுவாங்க. இது வாயு தத்துவமாகும். சோ அது நீங்க பாத்துக்கணும். நீங்க என்ன வாக்குன்ட்டு நீங்க நிறைய போகும். இந்த ஒண்ணுக்கு மேல போயிட்டே இருக்கும். சோ அதை பத்தி நான் இப்ப சொல்ல போறது இல்லை. சோ அப்படியாக இது இவா 2 பேரும் குறிக்கிறது. ஹம்ங்கிறது சிவன், ஹம்ங்கிறது சிவனையும், சாங்கிறது சக்தி அம்பாளையும் ஹம்ச. சோ இந்த 2 பறவைகள் சிவனையும் அம்பாளையும் குறிக்கிறதா ஹம்ச. சோ அது ஹம்ச பறவை. ஹம்சம்னா அன்னம் அர்த்தம். அப்போ இந்த 2 பறவைகளும்
பஜே ஹம்சத்வந்த்வம் கிமபி மகதாம் மானசச்சரம் யதாலாபாத். எது ஆலாபாத்து, ரெண்டு ஆலாபிக்கிறதா. படக் இந்த வாட்டர் பக் பக் பக்னு சொல்லுவோம், நம்ம படிச்சுப்போம் இல்லையா நர்சரி ரைம். ஆலாபத்து ஆலாபிக்கிறதா. என்ன ஆலாபிக்கிறது இந்த ரெண்டு அன்னப்பறவைகளும்? யதாலாபாத் அஷ்டாதச 18. அஷ்டாதச, தச 10, அஷ்ட 8, 18. அஷ்டாதச குணித வித்யா, அந்த 18 வித்தைகள். 18 வித்தைகள் என்ன? வேதம், வேதாந்தம், இப்படி பரிசா புனீத சாஸ்திரம், இப்படி 18 ஒரு பெரிய லிஸ்ட் உண்டு. அதை வந்து சிக்ஷை, கல்பம், வியாகரணம், நிருத்தம், சந்தஸ், ஜோதிஷம், இப்படி ஆட் பண்ணிட்டே போங்கோ. 18 வித்தைகள் உண்டு. அப்போ இந்த ரெண்டு பறவைகளும், இந்த அன்னப்பறவைகள் ரெண்டும் இந்த வித்தை, இந்த 18 வித்தைகளை ஆலாபிக்கிறதா. ஏன்னா ஒண்ணு சிவன், ஒண்ணு பார்வதி. சோ ரெண்டு பேருமா, இந்த ரெண்டு ஹம்சங்களும் இந்த 18 வித்தைகளை ஆலாபிக்கிறதா. அப்போ யதாலாபாத் அஷ்டாதச குணித வித்யா பரிணதி. அப்போ பரிணதி, அப்போ இதனுடைய லாபம் என்ன பார்க்கணுமே, என்னத்துக்கு இந்த 18 வித்தைகளை ஆலாபிக்கிறது? யதாதத்தே தோஷாத், எத ஆதத்தே தோஷாத், குத்தங்கள்ல இருந்து, தோஷாத்து குணமகில, அதுல இருந்து குணங்களை அத்யக பிரிச்செடுக்குமா. அதாவது இந்த 18 வித்தைகளையும் ஆலாபிக்கும் பொழுது அந்த குத்தங்கள்ல இருந்து குணத்தை மட்டும் பிரிச்செடுக்குமா. இது இந்த ஹம்சத்து எப்படி என்னன்னா, பய இவ அத்பய பய இவங்கிற ஹம்சத்துடைய ஒரு குணம் என்னன்னா, அந்த நீரில் இருந்து அந்த பாலை பிரிச்செடுக்கும். அதே மாதிரி இந்த ஆலாபனை வந்து இந்த வித்தைகளை ஆலாபிக்கும் பொழுது குத்தத்திலிருந்து குணத்தை மட்டும் பிரிச்செடுக்குமா. அப்போ ஹம்சத்துக்கு கம்பேர், கலஹம்சன்னு சொல்றாரு இல்லையா, ஒரு குட்டி அன்னப்பறவையாட்ட பகவான் வசுதேவரை கையில எடுத்துட்டு போறார். அப்போ அந்த ஹம்சம் பகவான் அதே மாதிரிதானே, குத்தத்திலிருந்து குணத்தை மாத்திரம் அவருக்கு பிரிச்செடுக்க முடியும் இல்லையா. அவர் ஹீ கேன் செக்ரிகேட். அப்போ துஷ்டர்களை நிகிரகம் பண்ணி அனுகிரகம் பண்ணுவார், அதே மாதிரி நல்லவாளை வந்து அனுகிரகம் பண்ணுவார். நிகிரகம் பண்ணி அனுகிரகமும் பண்ணுவார் பகவான். ஞாபகம் வச்சுக்கோங்க, நிகிரகம் பண்ணி விட்டுவிட மாட்டார் அவர். நிகிரகம் பண்ணி அவளை மறுபடியும் அவளுக்கு மோட்சத்தை கொடுப்பறவர் இல்லையா. அவளை ரியலைஸ் பண்ண வச்சு மோட்சத்தை கொடுக்கிறார் பகவான். அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அதனால இந்த ஸ்லோகத்துல பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. அப்போ இந்த சிவனையும் பார்வதியும் அந்த அன்னத்துக்கு ஒப்பிட்டு இருக்கா பாருங்க. அந்த அன்னத்தினுடைய ஆலாபனை, அது என்ன ஆலாபிக்கிறது, அந்த ஆலாபனோட பயன் என்ன, இத்தனை இந்த ஸ்லோகத்துல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு ஆதிசங்கரர். அப்போ இந்த இட்ஸ் அ டிவைன் பேர்டு இல்லையா. அப்போ அது எப்படி அந்த அர்த்தம் பாருங்க. சரஸ்வதியோட படத்துல, நாட சரஸ்வதியோட படத்துல பார்த்தாலும் அந்த நீர்நிலை, அதுல வந்து அன்னப்பட்சிகள் இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அதனுடைய அந்த சப்தம் அது வந்து இந்த வேதத்தை உச்சரிக்கிறதாங்க. அப்போ அந்த உச்சரிப்புனால இது வந்து இந்த அந்த அந்த வேதத்தினுடைய அந்த உச்சரிப்பு வந்து, அப்போ அந்த வேதம் சொல்றதுனுடைய எஃபெக்ட் பாருங்க. இல்ல குத்தத்திலிருந்து அந்த குணத்தை மட்டும் பிரிச்செடுக்க முடியுமா, அதுக்கு அந்த சக்தி உண்டாம். சோ அதனாலதான் ஹம்சத்தோட கம்பேர் பண்ணியிருக்கு பகவானின் பரமஹம்ச அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஹம்ச குஹ்யம், ஹம்ச தியானம். இது வந்து ஹம்ச மந்திரார்த்த தியானபரா. இப்போ ரிஷிகள் எல்லாம் தியானம் பண்ணுவாளாம். இப்போ தியானம் பண்ணும் பொழுது பாருங்க, அது ஒரு பெரிய ப்ரோசஸ் ஆக்கம். தியானம் பண்றதுங்கிறது மூலாதாரத்திலிருந்து இந்த குண்டலினி சக்தியை எழுப்பி இப்படி வந்து இந்த ஆகாசம் இந்த தத்துவத்துக்கு வரணும், மேல எழுப்பி வரணும். அப்போ இந்த தத்துவத்துல அவ வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த பகவானை வந்து ஒரு ஹம்சம், அவளோட மனசுங்கிற தடாகத்துல இந்த ரெண்டு ஹம்சங்கள், இந்த அதாவது சிவனும் பார்வதியும் அவ வந்து ஆலாபிப்பாளாம், இந்த வேதத்தை உச்சரிப்பாளாம். இதை ஹம்ச மந்திரார்த்த தியான பரான்னு சொல்லுவா. அப்போ இது மாதிரி நிறைய ரிலேட் பண்ணிட்டே போகலாம். அதனாலதான் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. சோ அது ஹம்சத்தோட கம்பேரிசன். சோ இது ஒண்ணு. இப்போ இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் உண்டு. இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன்ல வந்து இப்போ வந்து நமக்கு ஜீவன் இருக்கும் தோறும் நம்ம வந்து காத்த உள்ளுக்கு இழுத்து வெளியில விடுறோம். அப்போ அந்த காத்த உள்ளுக்கு இழுக்கிறது, இந்த காத்துல வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, என்னென்னமோ கேசஸ் எல்லாம் நிறைய உண்டு. ஆனா இந்த கேஸை உள்ளுக்கு இழுக்கிறது, அப்புறம் அதை வந்து வெளியிலயும் விடுறோம். வெளியில விடுறது வந்து கொஞ்சம் எத்தனை அந்த லங்ஸ் அது எடுத்துக்க முடியுமோ அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிறது. பாக்கி உள்ளத அந்த கார்பனேட்டட், பாக்கி உள்ளது கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும் இல்லையா, பிளஸ் கொஞ்சம் ஆக்சிஜனும் இருக்கும். நமக்கு லங்கோட கெப்பாசிட்டி எத்தனையோ அத்தனை எடுத்துக்கும் அது. அப்போ அது பிரிச்சு எடுத்துக்கும். எப்படி அது குத்தத்திலிருந்து குணத்தை பிரிக்கிற மாதிரி அந்த ஏர்ல இருந்து அந்த ஆக்சிஜன் விட்டு பிரிச்சு எடுத்துக்கிறது நம்ம ஜீவன். அதனாலதான் நம்ம ஜீவிச்சிருக்கோம். இல்லாட்டா எப்படி இல்லையா, பிளட் முழுக்க கார்பன் டை ஆக்சைடு ஆயிடும், விஷமாயிடும். எல்லாத்தையும் நம்ம காத்த அப்படியே வச்சுட்டு இருந்தாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்துக்க கூடாது,
ஆனா என்ன, அந்த நுரையீரல்ல லங்ஸ்ல போயிட்டு பிரிச்செடுக்கிறது பாருங்க. சோ அது பிரிச்செடுக்கிற குணம் இல்லையா? அப்போ இந்த அப்போ அது சோ அந்த சிலபலுக்கு கம்பேர் பண்றா. ஹம் வெளியில விடுறோம். சோ ஹம் சோ ஹம். அப்போ ஹம் சன்னு வருது இல்லையா? அப்போ இந்த சுவாசம் இருக்கு இல்லையா, நம்ம ஜீவன் ஜீவிச்சிருக்காந்தோறும் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சுவாசத்தை, இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ரோசஸ், இந்த சுவாசத்தை அஜபா மந்திரம்னு சொல்றான். அஜபா மந்திரம் சோகம்னு எழுதிருக்கோம். அதாவது ஜபிக்கப்படாத மந்திரமா. இப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஞானிகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு ஓம்னு சொல்லிட்டே இருப்பா. ஓம்னு அந்த அந்த அக்ஷரத்தை சொல்லிண்டே அவ அது ஜப மந்திரம். ஜபத்தை சொல்லிக்கிண்டே தியானம் பண்றாவா. அப்போ அந்த மூச்சை உள்ளுக்கு இழுத்து, பிராணாயாமம் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா, பிராணாயாமத்தப்போ காத்த உள்ளுக்கு இழுத்து வெளியில விடுறா. அது ஒரு ப்ரோசஸ் பை இட் செல்ஃப். அப்போ அந்த ப்ரோசஸ்ல இந்த ஓம் என்னும் பிரணவத்தையும் அவ சொல்லிட்டு போவா. அதெல்லாம் ஜபமந்திர தியானங்கள். அதெல்லாம் இது அஜபா மந்திரம். நம்மளை அறியாமலேயே இந்த ப்ரோசஸ் இஸ் கோயிங் ஆன் இன் அவர் பாடி. அப்போ அதுதான் நம்மள ஜீவன், நம்ம உயிரை கொடுத்து நம்மளை க்ஷேமமா வச்சிருக்கு பாருங்க. அதை ஜபிக்கப்படாத மந்திரம் அஜபா மந்திரம்னு சொல்றான். அப்ப அதுலயும் இந்த ஹம்ச அந்த சிலபல் வருது பாருங்க. அப்போ அது எத்தனை விசேஷம் பாருங்க. அது ஹம்சத்தை கொண்டு எப்படி கம்பேர் பண்ணியிருக்கா பாருங்க அது. சோ இதை அஜபா மந்திரம்னு சொல்லுவா. சோ இதனாலதான் நம்ம ஜீவிச்சிருக்கோம். சோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இன்னொரு வே ஆஃப் லுக்கிங் அட் த ஹம்சம். சோஹம் ஹம்ச அந்த வார்த்தை நிறா. இப்ப மராமரா சொல்ல ராம ராம ராமன்னு வந்துடுறது இல்லையா, அதே மாதிரிதான் சோஹம் சோஹம்னு அது. அப்போ இது நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை காத்து உள்ளுக்கு இழுத்து வெளியில விட்டுட்டு இருக்கோம். ராத்திரி தூங்கும் போது நம்ம என்ன பண்றோம்னு நமக்கே தெரியாது. ஆனா நம்ம சுவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஜீவன் இருக்கே நமக்குள்ள. அப்ப நம்ம ஒண்ணும் எந்த எஃபர்ட்டும் எடுத்துக்கிறது இல்லை. எந்த எஃபர்ட் எடுத்துக்காமலேயே நம்ம மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. எந்த எஃபர்ட்டும் இல்லை. எஃபர்ட் இல்லாதக்கே இல்லாட்டா அது இந்த பிராணாயாமம் பண்ணி மூக்க பிடிச்சுனா இதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜப மந்திரங்கள். ஆனா இது நம்ம பாடியே பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அதனாலதான் இந்த அஜபா மந்திரம்னு சொல்ற பெரியவண்ணம். சோ இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்படியாக இந்த ஹம்சத்துக்கு இத்தனை விசேஷங்கள் பாருங்க. அப்போ இங்க நோ டவுட், இங்க வசுதேவர் அந்த அந்த குழந்தைய கையில ஏந்திட்டு போறாராம். எப்படி நம்ம ஜீவன் காத்த உள்ளுக்கு இழுத்து அந்த லங்ஸ் உள்ள இருக்கிற லங்ஸ் பிரிச்செடுக்கிறது இல்லையா, அந்த காத்து எல்லா கலவை, அந்த கலவையில இருந்து ஆக்சிஜன் மட்டும் பிரிச்செடுக்கிறது. அதே மாதிரி இந்த ஹம்சப்பறவை நீரிலிருந்து அந்த பாலை மட்டும் பிரிச்செடுக்குமா. அதே மாதிரி இந்த வேதங்கள், இந்த அஷ்டாதச குணம் பார்த்தோம் இல்லையா, இந்த வேதங்கள் எல்லாம் குற்றங்கள்ல இருந்து அந்த குணத்தை மட்டும் பிரிச்செடுக்குமா. அப்போ இந்த ஹம்சத்தை அதான் ஹம்ச தியானம்னு சொல்றான். ஹம்ச மந்திரார்த்த தியானபரான்னு சொல்றான். அப்படியாக இந்த ஹம்சத்துக்கு ஏகப்பட்ட இது இன்டர்பிரேஷன்ஸ் உண்டு, பாத்துக்கோங்க நீங்க. சோ அம்போருஹஸ்த கலஹம்ச கிஷோர ரம்யம். அப்படியாக அந்த குழந்தை, அழகான அந்த குழந்தைய தன் கையில் எடுத்துட்டு கிளம்பிடுறா. இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா, ஜாதா ததா பசுவசத் மணியோக நித்ரா நித்ரா விமுத்ரிதமதா கிருத பௌரலோகம் த்வத் பிரேரணாத் கிமிவ சித்ரமசைதனைர்யத் பாரை ஸ்வயம் வெகடி சங்கடிதை சுகாடம். ஜாதா ததா பிறக்கிறாளாம். அந்த கோகுலத்துல யசோதைக்கு பிறக்கிறா. ஜாதா ததா பசுபசத் யோக நித்ரை. அங்க மாயை அங்க பிறந்திருக்கா. அப்போ யோக நித்ரையாகும் அவ பேரு. யோக நித்ரா அங்க பிறந்திருக்கா. இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அங்க பெண் குழந்தை அவளுக்கு பிறந்திருக்கு. நந்தகோபனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. அப்போ அத அந்த யோக நித்ரைக்கு நித்ரா விமுத்ரித விமுத்ரித விமுத்ரிதமதாக்கிருத அக்கிருத அக்கிருத பௌரலோகம். இப்படி துவத் பிரேரணாத்து. இப்ப பகவான் மேல மாயிட்ட ஆர்டர் பண்றாராம், ஆக்ஞை எடுக்கிறாராம். இப்போ மாயை இப்ப அங்க பிறந்திருக்கா, குழந்தையா பிறந்திருக்கா. அப்போ அந்த மேல இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அப்போ பகவான் விஷ்ணு சொல்றாரா, நீ இதை பண்ணணும், நீ அங்க குழந்தையா இருக்கா இல்லையா, இப்போ என்ன பண்ண, பௌரலோகம் அக்ருத, அது நித்ரா விமுத்ரிதங்கிற, அவ அத்தனை பேரையும் நீ தூக்கம் பண்ணிவிடு, எல்லாரையும் அசந்து தூங்கிடணும். ஏன்னா அது ரெண்டு இடத்துல குழந்தை வந்தா அந்த குழந்தை அழும் இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டான உடனே கம்சனோட ஆட்காரெல்லாம் எழுந்து கடகடன்னு உடனே அவன்கிட்ட போய் சொல்லிடுவான். இப்போ அதனால எல்லாரையும் நீ விமுத்ரித, அப்படியே ஸ்லம்பர் நித்ரையில போட்டுணும். நித்ரா விமுத்ரிதமதா கிருத அக்ருத பௌரலோகம், அக்ருத பௌரலோகம், எல்லாரையும் நீ
தூக்கம் பண்ணி விடுங்கிறாரா யோக நித்திரைட்ட போயிட்டு. அதான் பேர் யோக நித்ரான்னு பேரு. சோ இப்ப அத்தனை பேரையும் அவருடைய யோகத்தினால அத்தனை பேரையும் நித்திரையில போட்டு விடுவாங்க. இங்க பிறந்திருக்கா குழந்தையா, அவளோட பேருதான் அது. அப்போ இங்க அடுத்து என்ன ஆகுது, இவர் அந்த குழந்தைய எடுத்துன்னு வெளியில வர்றாரு இல்லையா, எப்படி வருது, இப்போ அந்த கதவெல்லாம் நல்லா பூட்டு போட்டு பூட்டி இருக்குமே, அப்போ அந்த பூட்டு யார திறந்து விடுவா, வெளியில வாழ உட்கார்ந்துட்டு இருக்கா, எல்லாரும் சென்ட்ரி முழுக்க வெளியில உட்கார்ந்துட்டு அவன் அப்புறம் நடந்துட்டு இருப்பான். இப்ப யோகரத்னம் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் தூக்கத்துல ஆழ்த்தியாச்சு. அப்ப என்ன அர்த்தம், பிரேரணா கிமிவ சித்திரம்ங்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இது என்ன ஆச்சரியம், கிமிவ சித்திரம் அச்சேதன, அதாவது இதுக்கெல்லாம் உசிரே இல்லை, இந்த டோருக்கெல்லாம் எங்க உசிறு இல்லையா, அதெல்லாம் உயிர் இல்லாத பொருட்கள் அதெல்லாம். அச்சைத்த நைர்த்தியத்து துவாரைகி, இந்த துவாரத்துக்கெல்லாம் உசிரா இருக்கு இல்லையே, அந்த துவாரைக்கு ஸ்வயம் வெகட்டி தானா திறந்துக்கிறதாம் அந்த டோர். என்ன அதான் கிமிவ சித்திரம்ங்கிற, இது என்ன விசித்திரம், அந்த டோர் தானாகவே திறந்துக்கிறதாம். துவாரை ஸ்வயம் துவாரை ஸ்வயம் வெகட்டி, வெகட்டினா தானே அந்த துவாரம் திறந்துக்கிறதாம். சங்கடிதை சுகாடம், சங்கடிதை சுகாடம், நல்லா பூட்டு போட்டு நல்லா கெட்டியா பூட்டு போட்டு அது பூட்டி வச்சிருக்கான். அப்போ அது எல்லாம் பூட்டா கழிண்டு அழகா அந்த கதவு திறந்துக்கிறதா, தன்னைத்தானே திறந்துக்கிறதா அந்த கதவு. நீங்க பார்க்கலாம் உள்ள அந்த கதவு எப்படி திறந்துட்டு இருக்கு. அவர் வெளியில அத்தான பேரும் நல்லா நித்திரை, ஆழ்ந்த நித்திரையில அவளுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாது, அவட்டுக்கு ஆழ்ந்த நித்திரையில இருக்கா. இப்ப சத்தம் இல்லாத அந்த குழந்தைய காப்பாத்தி ஆகணுமே இல்லையா, நேரமே கிடையாது, பிறக்கிறதுன்னா அந்த க்ஷணத்தையே எல்லாம் நடக்கிறது பாருங்க. உடனே அந்த குழந்தைய கையில எடுத்துட்டு அவர் வந்துடுறார். பாரை ஸ்வயம் வெகடி, வெகடின தொடங்கிறது, சங்கடித்தை நன்றாக பூட்டியிருக்கான், சுகாடம் நல்லா பூட்டு போட்டு நல்லா பூட்டியிருக்க அந்த கதவு, அது தானே திறந்து வழிபடுறதாம் பகவான் போறதுக்கு. இப்படியாக ஜெயில இருந்து இப்ப கிளம்பி விடுறார். இப்ப இது இங்க அடுத்த தசகத்துல நமக்கு வரும் எப்படி போய் சேர்றான்னு. சேஷேன பூரி ஃபணவாரித வாரிநாத ஸ்வைரம் பிரதர்ஷித பதோ மணிதீபிதேன த்வாம் தாரயன் சகலு தன்யதம பிரதஸ்தே சோயம் த்வமீஷ மம நாஷய ரோக வேகான். இப்போ அந்த குழந்தைய கையில வச்சுட்டு இருக்கா இல்லையா, இப்போ அந்த கதவு திறந்துட்டாச்சு, வெளியில வந்தாச்சு, ரொம்ப இருட்டு, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. எங்க அந்த காலத்துல இருந்து லைட் ஆகிட்டா ஒண்ணும் கிடையாது, நல்ல பாதை கிடையாது, ஒண்ணும் தெரியாது. அவருக்கு என்ன அந்த யமுனா நதியை கடந்துதான் வந்தாகணும் இல்லையா, ரோடு எப்படி இருக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப அந்த சமயத்துல ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா மதுராபுரியிலேருந்து கோகுலத்துக்கு வந்து ரோடு வழியா வந்தா கூட ஒரு ½ இப்ப எல்லாம் இந்த ஆட்டோல இப்படிலாம் வந்துடுறாவெல்லாம். சோ இதெல்லாம் ரோடு நிறைய இல்லை, இப்படிலாம் டெவலப், எல்லாம் கம்ப்ளீட்டா டெவலப். அந்த காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, துவாபர யுகத்துல இல்ல அந்த யுகத்துல எல்லாம் ராத்திரி நேரத்துல எந்த தோணி இருக்கும், தோணிக்காரன்னு இருக்க மாட்டேனாங்க இல்லையா. அந்த நடுராத்திரியில யாரு இருப்பா, அது பயங்கர மழை வேற கொட்டுறது, இடியும் மின்னலுமா மழை வேற. இந்த குழந்தைய கையில எடுத்துட்டாச்சு, அந்த இருட்டுல இவருக்கு எப்படியான அந்த கடந்து வந்தாகணும், வந்து கோகுலத்துல வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தைய எடுத்து இங்கே திரும்பி வந்தாகணும். அப்ப அந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, எஸ் கிராஸ் த டிஸ்டன்ஸ். அது அடுத்த இதுல தசகத்துல நமக்கு விவரமா சொல்றாரு. சேஷேன ஆதிசேஷன் வரார் பாருங்க, பின்னால கொடபிடிக்கிறார் பின்னால. சேஷேன பூரி பணவாரித்த, பணவாரித்த படம் எடுக்கிறாராம் ஆதிசேஷன். படம் எடுத்து கொடையாட்ட மேல தலைக்கு மேல நிக்கிறார் பாருங்க, படம் எடுத்துக்கிறார் அவர் இல்லையா, 1000 தலையவருக்கு. சோ சேஷேன பூரி பணவாரித்த, பணவாரித்த படம் எடுத்து வாரிநாத, அந்த மழையை மழையை அந்த குழந்தையை தாக்காம இருக்கிறது கொடபிடிக்கிறாராம் ஆதிசேஷன். கொடபிடிச்சா மட்டும் போராது, ஸ்வைரம் பிரதர்ஷித பதோ மணி தீபிதேன, ஸ்வைரம் அடுத்து என்ன பண்றார், கடங்கு தடை இல்லாம போகணும் இல்லையா, ஒரே கும்பிருட்டு, அந்த இருட்டுல என்ன டார்ச்சா ஒண்ணும் கிடையாது கையில, இந்த குழந்தைய கையில வச்சுருக்காரு, அவ்வளவுதான். அவருக்கு எப்படியோ வழி தெரியணுமே, இந்த வழி தெரிஞ்சு கடந்து போகணும் இல்லையா. ஸ்வைரம் பிரதர்ஷித காட்டுறதான், ஸ்வைரம் பிரதர்ஷித பதோ, பத வழிகாட்டி கொடுக்கறதாம் ஆதிசேஷன். பிரதர்ஷித பதோ மணி தீபித்தேன, அந்த கண்ணுல அந்த மணி இருக்கு இல்லையா, அந்த பாருங்க இந்த அனிமல்ஸுக்கு எல்லாம் அந்த கண்ணு ராத்திரி பாருங்க பல பல பலன்னு மின்னும். பூனையோ இதுவோ மாடு எந்த அனிமல்ஸா இருக்கட்டுமே, நீங்க வந்து போகும்போது அந்த அனிமல் அங்க இருக்கிறது நமக்கு காணாது, அந்த 2 கண்ணு மாத்திரம் அப்படி மின்னும். அப்ப நமக்கு தெரியும் முன்னால ஒரு அனிமல் இருக்கு, அது போய் மேலவே மோதி போனோம். இந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாருங்க, நீங்க தெரிஞ்சிருக்கும்,
பட் இப்போ சடனா நான் சொல்லும்போது அது எப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். எப்பவுமே அந்த அனிமல்ஸுக்கெல்லாம் அந்த கண்ணு பளபளன்னு இருட்டுல ராத்திரியில் நல்லா ஜொலிக்கும். அப்போ அந்த ஜொலிப்பு அதுதான் வெளிச்சமா. இப்போ அந்த மணி தீபித்தேன 1000 தலை படம் எடுத்திருக்கு இல்லையா? இப்போ படம் எடுத்து இப்படி விரிச்சுட்டு இருக்கும் பொழுது எத்தனை கண்ணு இல்லையா? 2 பக்கம் 2 கண்ணு. அப்போ இந்த கண்ணெல்லாம் மணி தீபித்தேன அந்த வெளிச்சம் போட்டு காட்டுறதான். அப்போ எப்படி போகணும்ட்டு அவருக்கு தெரியும் இல்லையா? அப்படியாக மழையிலிருந்து காப்பாற்றப்படுறது அந்த குழந்தை வழியும் காட்டி கொடுக்கிறார் ஆதிசேஷன். ஸ்வைரம் பிரதர்ஷிதபதோ மணி தீபித்தேன துவாம் தாரயன் யாரு கூட்டின்னு போறார்? துவாம் தாரயன் வட்டத்தில் உருவாக்கணும் பார்த்து சொல்றார். துவாம் தாரயன் சகலு தன்யதம பிரதஸ்தே. தன்யதமங்கிற யாரு? அந்த புண்ணியசாலியா வசுதேவர் இல்லையா? பகவானை தூக்கிட்டு போறாரு பாருங்க. பகவான் தான் நம்மளை எல்லாரையும் பாதுகாத்து தனக்குள்ள வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட பகவான இப்போ அவர் தன் கையில ஏந்திட்டு இருக்காரு. அவர் அந்த கையில ஏந்தின அந்த பகவானுக்கு பின்னால் ஆதிசேஷன் கொடைபிடிக்க வழிகாட்டி கொடுக்க அந்த தன்யதமக இந்த புண்ணியசாலியான வசுதேவன் பிரதஸ்தே கிளம்பி விடுறாரு. இப்போ சோயம் துவம் ஈஷ குருவாயூர் பார்த்து சொல்றார் சிவன் பட்டத்திரி. சோயம் துவம் ஈஷ மம நாசய ரோக வேகாத். என்னுடைய ரோகத்தினுடைய வேகத்தை கூட நீதான் கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்றாரு. எப்படி வேர்ட்ஸ சொல்றாரு பாருங்க. எப்படி அந்த தங்கு தடையில்லாம அந்த ஆதிசேஷன் வழிகாட்டி கொடுத்து அதுல வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்து மழையிலிருந்து காப்பாத்தி கூட்டின்னு போறது இல்லையா? அப்போ அந்த மழையினுடைய உக்கிரகம் எப்படி இருக்கு? பயங்கர மழை, இடியும் மின்னலுமா மழை வேற. அந்த இருட்டு நிஷிமத்தியமாயாம் நடுராத்திரியில பிறந்திருக்காரு அவர். அப்போ ராத்திரியில எப்படி இருக்கும் இல்லையா? இருட்டு எப்படி இருக்கும்? அந்த இருட்டுல கூட தங்கு தடையில்லாம அவரால் போக முடிஞ்சது. அப்ப அதே மாதிரி எனக்கும் துவமேஷ மம நாசய ரோக வேகாத்து, இந்த ரோகத்தினுடைய வேகத்துல நீதான் கட்டுப்படுத்தணும்னுட்டு முடிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. சோ அப்படியாக பகவான் பிறந்த அந்த வைபவத்தை இன்னைக்கு பார்த்தோம். அவர் நம்மளை எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும். அப்படியாக நீங்களும் வேண்டிக்கிங்க பகவான் கிட்ட. எல்லாரும் குளிப்பாலோ ஏதாவது வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இங்க விளக்கேத்திட்டு சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமஹ. மாமி ரொம்ப ஜோரா இருந்தது மாமி. ரொம்ப நன்னா இருந்தது. ரொம்ப நன்னா இருந்தது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி சொல்றது?